हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि, महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या, विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे, विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं, स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं, कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं, कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे, कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं, जटाधरं पार्वतीवामभागं, सदाशिवं रुद्रमनन्तरूपं, चिदम्बरेशं हृदि भावयामि। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम्, आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं, वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः, दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं, यशोकवह्निं जनकात्मजायाः, आदाय तेनैव ददाह लङ्कां, नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं, कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं, रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजं। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे, मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्, व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि, पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते, अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं।
बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. உயர்ந்த புண்ணிய காலம் பரமராமபக்தரான ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய ஒரு ஜெயந்தி மகோத்சவம். மார்கழி மாதம் அமாவாசை புண்ணிய காலத்தில் மூலா நட்சத்திரத்தில் வந்து அவதாரம் பண்ணினார். அஞ்சனா தேவிக்கும் வாயுகுமாரனுக்கும் பிராம முகூர்த்தத்தில் கார்த்தால அவதார், விடியற் கார்த்தால வந்து அவதாரம் பண்ணினார். வாயு பகவானுடையவே ஒரு அம்சமாக வந்தார். ஸ்ரீ ராம கைங்கரியத்துக்குன்னே வந்தார். தேவைஹி வானரத்துவம் உபாகதைஹி அப்படின்னு தர்மமூர்த்தியான ஸ்ரீராமன் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வந்த சமயத்திலே தேவர்கள்லாம் கூட சகாயத்துக்காக பூலோகத்துக்கு வந்தார். தர்மத்தை நம்புறவாளுக்கு தெய்வங்கள்லாம் துணை இருக்கும். அப்படி 33 கோடி தேவதைகளும் வானர ரூபத்துல கூட வந்தால் கிருஷ்கிந்தேல வந்து அவதாரம் பண்ணி ராமனுக்கு யுத்தத்துல சகாயம் பண்ணினாள். அதுல அக்னியினுடைய அம்சமாக நலன் வந்தான், விஸ்வகர்மாவனுடைய அம்சமாக நீலன் வந்தான், இந்திரனுடைய அம்சமாவே வாலி வந்தான், சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன், பிரம்மாவனுடைய அம்சமாக ஜாம்பவான், இப்படி பல பேர்கள் தேவர்களே வர காலத்திலே பரமேஸ்வரனுடைய அம்சமாக ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார். ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரத்திலே ஓம் ருத்ரவீரிய சமுத்பவாய நமஹா, பரமேஸ்வரனுடைய அம்சமான ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம்னு சொல்லப்படுறது. வாயுங்கிறதும் பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனுக்கு 8 சரீரம் சொல்லப்படுறது. மார்க்கண்டேய புராணத்திலே சந்திரசேகராஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது மார்க்கண்டேய புராணத்துல தான் இருக்கு. அதுல அந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார் மார்க்கண்டேயர், சோமவாரின பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமாஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமஹா. சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம். மாதிரி 8 ஸ்லோகங்கள் சந்திரசேகராஷ்டகம்னு. அதுல சூரியனாயும் சந்திரனாயும் பஞ்சபூதங்களாயும் யாகம் பண்ண தீட்சிதனாயும் சோமபாணி லகாகிருதிம், சோமபானம் பண்ணினேன், சோமலதையை கொண்டு யாகம் பண்ணினே, சோமயாகாதி யஜ்ஞம் பண்ணின தீட்சிதனுடைய ஸ்வரூபமாயும் சூரியனாயும் சந்திரனாயும் 5 பூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு ஆக 8 ரூபமாக பரமேஸ்வரனே இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார். அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சிவாலயத்துல ரொம்ப பிரசித்தமாக அக்னியினுடைய ஸ்வரூபமாக அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். ஜலத்தினுடைய ஒரு ரூபந்தான் ஜம்புகேஸ்வரர். இங்கே திருவானைக்கோவிலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் சமாதானமாக தரிசனம் பண்ணி வச்சார். அர்ச்சகர் நல்ல அர்ச்சகராக இருந்தால் அதிபாராதனை பண்ணி காமிக்கிறதே ஒரு குச்சி வச்சுன்னு இருப்பார், கையில் இரும்பு குச்சி. அதை கர்ப்ப கிரகத்திலேயே விட்டு காமிப்பார். விட்டால் ஜலம் இருக்கு, விட்டு எடுத்தாலானா உள்ளேருந்து ஜலம் வரும். கர்ப்ப கிரகத்திலேயே ஜலம் இருக்கு. ஜலத்தினுடைய இடத்துல தான் அவர் இருக்கா. ஜல தத்துவம் இங்கே, அக்னி தத்துவம் அருணாச்சலேஸ்வரர், வாயு தத்துவம் காலஹஸ்தி, ஆகாச தத்துவம் சிதம்பரம். சிதம்பரம் ரகசியம்ங்கிறாலும் நடராஜா உற்சவமூர்த்தி இருக்கா. மூலவராயும் அவரே பாவிக்கப்படுறார். ஆனால் மேலே கனக சபையில் ஏறினோமானா கற்பூரம் காட்டுறதே ஒரு அரை இந்த சைடுக்கு வாங்கோன்னு கூப்பிடுவாள். நடராஜாவுக்கு வலது பாகத்தில் வில்வ மாலையெல்லாம் சாத்திருப்பாள். அந்த வில்வ மாலையை கையால் இடது கையால் நகர்த்திட்டு ஒரு செவரு மாதிரி இருக்கும், அங்கே கற்பூரம் காட்டுவாள். அங்கே என்ன இருக்குன்னா அதான் சிதம்பர ரகசியம் அப்படின்பா. சிதம்பர ரகசியம்னா ஏதோ புதையல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆகாச தத்துவம் அங்கே இருக்கு. ஆகாச தத்துவமாக அங்கே பிரகாசிக்கிறார். பிருத்திவி தத்துவம் தான் திருவாரூர் கூட சொல்லலாம். வல்மீகநாதர் அப்படின்னு பேரு. திருவாரூர்ல தியாகராஜா உற்சவர். திருவாரூர்ல இருக்கிற சிவாலயத்துல கவளாம்பிகையோட இருக்கிற தியாகராஜா உற்சவர். மூலவர் உள்ள கர்ப்ப கிரகத்துல வல்மீகநாதர்னு பேரு. புத்து தாங்க பகவான். வல்மீகம்னா புத்து.
பிருத்திவி ரூபமாக அங்கே பிரகாசிக்கிறார் அப்படின்னு இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் சில மாற்றியும் சொல்லுவா. பஞ்சபூதங்களில் ஒரு ஒரு ஆலயங்களை மாற்றி சொல்லுவா. மொத்தத்தில் பஞ்சபூதத்தில் சிவானுடைய ஒரு ஸ்மரணையே கொள்றது. ஏன்னா 5 பூதங்களாயும் இருக்கால் பரமேஸ்வர். அதுதான் இந்த சந்திரசேகராஷ்டகம் சொல்றது. அப்போ பஞ்சபூதங்களில் வாயு இருக்கா இல்லையா? அந்த வாயுவோட அம்சம்தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் யாரோட அம்சம்? பரமேஸ்வரனோட அம்சம்தான். அந்த வழியில் பார்த்தாலும் பரமேஸ்வரனே எப்போதும் ஸ்ரீராம ராமராமேத்தின்னு ஜபிச்சுட்டு இருக்கிற அந்த மூர்த்தியே ராம கைங்கரியத்துக்காக வந்தாராம் ஆஞ்சநேயராக. மந்திரசாஸ்திரத்தில் அவருக்கு 100கணக்கான மந்திரங்கள் இருக்கு. மகாமந்திரங்கள் பிரபஞ்சசார சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ஆச்சாரியால் பண்ணியிருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதா. அதுல ஒரு 2000 மந்திரத்தினுடைய மகாத்மியத்தை எடுத்து எழுதியிருக்கா. மொத்தம் 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. இப்ப ராமா அப்படின்னு சொன்னா அது ஒரு மந்திரம், சிவான்னு சொன்னா அது ஒரு மந்திரம். இது மாதிரி நன்மையை செய்யக்கூடியதான மந்திரங்கள் 7 கோடி இருக்கு. 7 கோடி மகாமந்திரம் இருக்கு. அதுல 2000 மந்திரத்தை எடுத்து ஆச்சாரியால் எடுத்து எழுதியிருக்காள். அதுல ராம மந்திரம், ஹனுமன் மந்திரம் இதெல்லாமும் எடுத்து எழுதியிருக்கா. அதுல இருக்கிறது தான் இந்த சுதர்சன மந்திரங்கள், தன்வந்திரி மந்திரங்கள்லாம் இப்ப ஜபிக்கிறாலே எல்லாம் ஆச்சாரியால் நமக்கு எடுத்து சொன்னதுதான். எல்லா மந்திரங்களும் நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்னதுதான். அதுல ஆஞ்சநேயருக்கு 10-15 மந்திரங்களுக்கு மேல சொல்லியிருக்கா அந்த கிரந்தத்துல. பொதுவா ஆஞ்சநேயர் 5 முகத்தோட கூட இருக்கார்னு ஒரு உபாசனையும் உண்டு ஹனுமாருக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ராமாயணத்துல கிடையாது. புராண ரீதியா அந்த 5 முகத்தோட இருக்கிற ஹனுமாருங்கிறது கிடையாது. அங்கங்க இப்ப ஆனா பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கா. இப்ப புதுக்கோட்டை கிட்ட ஒரு இடத்துல பஞ்சமுக ஹனுமார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போற வழியில பஞ்சவட்டிங்கிற இடத்துல அங்கேயும் 5 முகத்தோட ஹனுமார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கேயே ஒரு தடவை ஹனுமத் ஜெயந்தியில 3 நாள் சுந்தரகாண்டம் நடத்தினா இந்த கோவில் நிர்வாகிகளே போய் பாராயணம் பண்ணி பிரவச்சனமும் பண்ணினோம். அந்த ஒரு ஆலயம் உண்டாயின்றிருந்த சமயம், நான் சொல்றது 10-15 வருஷம் முன்னாடி சொல்றேன், உண்டாயிருந்த சமயம் அங்க போய் 2 நாளைக்கு அங்க சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி இந்த ராமருடைய அந்த ஹனுமாருடைய சந்நிதியில, இங்கே ராமரும் இருக்கா, இந்த சந்நிதியில பாராயணம் பண்ணி பிரவச்சனமும் பண்ணினோம். நங்கநல்லூர் மாதிரி நாமக்கல் மாதிரி இடங்கள்ல ஒரு முகத்தோட இருக்கார். சில இடங்கள்ல 5 முகத்தோட இருக்காரோன்னு. இந்த 5 முகத்துக்கு என்ன பிரமாணம்னு பார்த்தோமானால் மந்திர சாஸ்திரம் தான் பிரமாணம். பஞ்சமுக ஹனுமன் மந்திரம் அப்படின்னே இருக்கு. அந்த மந்திரத்துல தியானத்துல 5 முகத்தோடையும் வந்தே தசகரம் கபிம் அப்படின்னு 10 கையும் 5 முகமும் அந்த கையில என்னென்ன ஆயுதங்களும் வச்சுருக்கார் அப்படின்னு பஞ்சமுக ஹனுமன் மந்திரம் எங்களுக்கெல்லாம் உபாசனையில் உண்டு. ராகவேந்திர சுவாமிகளுக்கும் அந்த உபாசனை உண்டு. அது மத்வ சம்பிரதாயத்துல வந்தாரே ராகவேந்திர சுவாமிகள். பொதுவாகவே மத்வ மடத்துல ஹனுமாருக்கு ரொம்ப பிராதானியம் உண்டு. நீங்க மாத்வ மடம்னு எந்த ஊர்ல எல்லாம் இருக்கோ பார்த்தேலானா அங்க ஒரு ஹனுமார் சந்நிதி கட்டியிருப்பா. ஹனுமார் கோவில் இல்லாத மத்வ மடம் இருக்கார். ராகவேந்திரருடைய அதிஷ்டானத்திலேருந்து ஒரு புடி மண் எடுத்துன்னு அதை தான் பிருந்தாவனம்னா அங்கங்க பிரதிஷ்டை பண்ணுவா. இப்போ பெங்களூர்லயும் பல இடத்துல ராகவேந்திர மடம்னு பார்த்தோமானா அங்க ஒரு துளசி மாடம் மாதிரி ஒன்று வச்சிருக்காலே, அது துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கிற மந்திராலயத்திலேருந்து அந்த அதிஷ்டானத்திலேருந்து ஒரு புடி மண்ணை எடுத்துன்னு இங்க வச்சு மிருத்திகா பிருந்தாவனம் இந்த மண்ணை எடுத்துன்னு அவர் சித்தியான இடத்துலேருந்து மண்ணை கொண்டு இங்க ராகவேந்தருடைய நினைவா ஆலயம் கட்டுறது. மடங்கள்ல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பா. ஏன்னா மத்வாச்சாரியாலே ஆஞ்சநேயருடைய அவதாரம்னா அவளுடைய நம்பிக்கை. ஆஞ்சநேயர் ராமாவதார காலத்துல ஆஞ்சநேயராயும் வாயு பகவான், அப்புறம் கிருஷ்ணாவதார காலத்துல பீமனாயும், கலியில மத்வாச்சாரியாளாயும் வந்தார். வாயு பகவானுக்கு 3 அவதாரம்னு சொல்லுவா. அதனால அவளுடைய ஸ்லோகனும் ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா அப்படின்பா. எப்ப பேசினாலும் ஒருத்தருக்கு பார்த்துட்டாளான இப்போ நம்மெல்லாம் ஜெய் சீதாராம்னு சொல்றோம், ராதே கிருஷ்ணான்னு சில பேர் சொல்றா. போல அவ மத்வாலுடைய அந்த பழக்கம் என்னன்னா ஹரி சர்வோத்தமா அப்படின்பா ஒருத்தர். பதிலுக்கவா வாயு ஜீவோத்தமா அப்படின்பா. உபாசனையில அவளுக்கு ஹரி உத்தம தெய்வம், ஹரிக்கு துல்லியமான தெய்வம் ஒன்று உண்டானால் வாயு. அடுத்ததாக வாயுனுடைய உபாசனை. ஏன்னா வாயு தான் ஹனுமார், அவர் தான் மத்வாச்சாரியாளா வந்தால்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால மத்வ மட்டத்துல பெரும்பாலும் ராமோபாசனை தான் இருக்கும். மத்வாச்சாரியாலேருந்து ஆரம்பிச்சு அது ஏகராமர் வில்லோட கூட திக்விஜயராமர் அப்படின்னு பேரு மத்வ மட்டத்தில். எப்படி நம்ம கோவில்லாம் நம்ம மடங்கள்ல எல்லாம் சந்திரமௌலீஸ்வரரை பூஜை பண்றாலும்
சிங்ககிரி காஞ்சி மடங்கள்ல சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்றாலும், அதுபோல மத்துவ சம்பிரதாயத்துல ராமரதம் பூஜிப்பா. திக்விஜய ராமர்னு பேரு அவருக்கு. ஒரு ஏக ராமர் வில்லோட இருப்பார். அவருக்கு தான் அபிஷேக ஆராதனங்கள்லாம் வேலைக்கு பண்ணி அந்த மடத்துல உபாசனை. ஏன்னா ஹனுமார் யாரை ஆராதிப்பார்? ராமனை தானே ஆராதிப்பார். மத்வாச்சாரியால் காமிச்ச தெய்வம். ஹனுமாரையும் உபாசிப்பார். ராகவேந்திர சுவாமிகள் பஞ்சமுகத்தோட இருக்கிற ஹனுமார தியானம் பண்றதாக சித்திர படங்கள்ல பார்த்தேலானா ராகவேந்திரா மட படங்கள்ல பின்னாடி பிருந்தாவனம் இருக்கும், காமதேனு படம் இருக்கும், மார்புல 5 முக ஹனுமார் இருப்பார். ராமர் அபிஷேகம் பண்றா போலையும் சில சித்திரங்கள் உண்டு, ஜபம் பண்றா போலையும் சில சித்திரங்கள் உண்டு. ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு உபாசனையில எந்த படமா இருந்தாலும் மார்புல 5 முகத்தோட ஹனுமார் இருக்கிறா போல அவருடைய உபாசனையை காமிக்கிறார். அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா ஹனுமாரை பத்தி ராகவேந்திர சுவாமிகள் பண்ணதான 5 முக ஹனுமாருடைய ஒரு ஸ்தோத்திரம். பக்ஷீஷோம்புதிலங்கணே ஜனகஜா விஸ்வாசனே வானரஹ ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹः உபதேஷ்டாசோ ஹயோ ரக்ஷசः சத்ருக்ஷேத்ர விதாரணே கிட்டியபூதி யஃ பஞ்சதைவானனஹ மந்த்ரேஷோலசதாத் சதா சஹ்ருதி மே ஸ்ரீராம பக்தி பிரதஹ. ஆனனம்னா முகம், வதனம் ஆனனம் ஆஸ்யம் இதெல்லாம் முகத்தை குறிக்கக்கூடியது. எஃப் பஞ்சதெய்வானனஹ 5 முகத்தோடு இருக்கிற அந்த தெய்வம் என் ஹிருதயத்திலே எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படிங்கிறார். பஞ்சமுக ஹனுமார்னா என்னென்ன முகங்கள்? வானர முகம் பிரசித்தமானது, அப்புறம் ஒரு குதிர முகம், ஒரு பன்றி முகம், ஒரு நிருசிம்மத்தினுடைய முகம், ஒரு கருட முகம். கருட முகம், சிம்மமுகம், வராகமுகம், அஸ்வமுகம், வானரமுகம். இப்படி 5 முகமாக ஹனுமார் பஞ்சமுக ஹனுமார். 5 முகத்தோட இருக்காரே, என்ன விசேஷம் அப்படின்னா, ராமன்டேந்து ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை வாங்கிட்டு சமுத்திரத்தை தாண்டுற காலத்துல போறத்தையும் வரத்தையும் கருடன் மாதிரி பறந்தாராம். கருடன் தானே ரொம்ப உச்சியிலையும் பறப்பார், ரொம்ப தூரமும் பறப்பார். அதனால பக்ஷிராஜன் சொல்றது அவரே. ககாதிபன் அப்படிங்கும் பாகவதம். கஹா அப்படின்னா ஆகாஷ், அதுக்கு அதிபன் வந்தார். எத்தனை பட்சிகள் சிட்டுக்குருவியிலேருந்து எல்லாம் ஆகாசத்துல பறந்தாலும் உச்சியில பறக்கிறது, ரொம்ப தூரம் பறக்கிறது பக்ஷிங்கிறது பக்ஷிராஜன் தான். பக்ஷிராஜனவஸ்துபியம் அப்படின்னு தான் அவருடைய தியானம். அந்த பக்ஷிராஜன் கருடனாக இருந்தாராம் சமுத்திரம் தாண்டத்தை. அது சுந்தரகாண்ட ஆரம்பிக்கிறதையே சொல்றால், சுபர்ணமிவச்சாத்மானம் மேனேச கபி குஞ்சரஹா அப்படின்னார் வால்மீகி. சமுத்திரத்தை தாண்டத்தை தன்னை கருடன்னே நினைச்சிருந்தாராம் ஹனுமான். சுபர்ணமிவச்சாத்மானம் மேனேச கபி குஞ்சரஹா தத்ருஷே கருடேனேவே ஹ்ரியமானோ மகோரகஹா இப்படி எல்லாம் வால்மீகி முதல் சர்க்கத்துல சொல்றார். வாழை எடுத்து ஒரு சொடுக்கிண்டு மகேந்திர மலையில கிளம்பினாராம் ஜெய் சீதாராம்னு சொல்லிண்டு. அந்த வாழை எடுத்து இப்படி சொடுக்கிற காலம் எப்படி இருந்ததுன்னார், ஒரு சர்ப்பத்தை பிடிச்சி, மகாவிஷனுடைய சர்ப்பத்தை பிடிச்சி விடும் கருடன். பிடிச்சி என்ன பண்ணும், உச்சி கலையில எடுத்துன்னு போய் வச்சுட்டு காலால ஒரு சொடுக்கும், வாயால ஒரு சொடுக்கும், கீழ் தாடைய காலால அம்மிண்டு மேல் தாடைய அந்த சர்ப்பத்தோட தாடைய மூக்கு அழகால வரட்டுன்னு இப்படி கோரை இழுக்கிறா போல இழுக்கும், கோரையை கிழிக்கிறா போல கிழிக்கும், கையில வச்சுட்டு விளையாட்டு பண்ணும் கருடன். அதுபோல ஹனுமார் வாழை சொடுக்கினார் அப்படிங்கிறார் வால்மீகி. தத்ருஷே கருடேனேவே ஹ்ரியமானோ மகோரகா தன்னையும் கருடன் போல நினைச்சிருந்தார் அப்படின்னு அவரை சொல்றது. அந்த சமுத்திரம் தாண்டத்தை கருடனா இருந்தாரா. பக்ஷீஷோம்புதிலங்கணே சீதையை பார்த்த பொழுதும், சீதைட்ட ராமாயணம் சொன்ன பொழுதிலும், ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்த பொழுதிலும் சூடாமணி எல்லாம் வாங்கிட்டு அந்த காரியங்கள்லாம் பண்றதே வானர ரூபமாவே இருந்தார். ஜனகஜா விஸ்வாசனே வானரஹா வெளியில வந்து அட்டகாசம் பண்ணி ராட்சசாலெல்லாம் வதம் பண்ணி, அக்ஷகுமாரனை வதம் பண்ணி, சப்த மந்திரி குமாரால் பஞ்ச சேனாபதிகள் அக்ஷகுமாரன் 80,000 ராட்சசாலெல்லாம் நிகிரகம் பண்றதே சத்ரு சம்ஹார மூர்த்தி யாரு? ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹா நிருசிம்ம முகமாக இருந்து கிழிச்செறிஞ்சார். உபதேசம் பண்ற மூர்த்தி ஹயக்ரீவர்.
ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோவதேது தஸ்ய நிஸ்ஸரதேவாணி ஜன்னு கன்யா பிரபாகவது அப்படின்னு ஹயக்ரீவருடைய தியானம் குழந்தைகள் எல்லாம் சொல்லுவா. ஹயக்ரீவா ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு சொல்லிட்டு படித்தோம்னால் படித்ததெல்லாம் மனசுக்கு நிற்கும், சீக்கிரம் மக்கப்பாகும். படிப்பத்தர மூர்த்தி, வித்யா பிரதமான மூர்த்தி ஹயக்ரீவர். கடலூர் பக்கத்தில் திருவஹீந்திரபுரம்னு ஒரு க்ஷேத்திரம், தேவநாத பெருமாள் திவ்ய தேசம். அந்த திருவஹீந்திரபுரத்தில் 3வது கண்ணு இருக்கு. இந்த சுவாமிக்கு தலையில ஜட்டை இருக்கு, பரமேஸ்வராம்சமாக இருக்கா. திவ்யதேச பெருமாளே மூவராகிய ஒருவனைன்னு பாடல், அங்க பாடல் பெற்ற ஸ்தலம். மூவராகிய ஒருவனை அப்படிங்கிறார் ஆழ்வார். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாம் நான் தான் காமிக்கிறதுக்கு 3வது கண்ணு இருக்கு, தலையில ஜட்டை இருக்கு இந்த பெருமாளுக்கு. பெருமாள் எங்கேயா ஜட்டை வச்சுட்டு 3ஆம் கண்ணு வச்சுன்னு பார்த்துருக்கேளோ, அங்கே போனால் பார்க்கலாம். அங்கதான் ஹயக்ரீவருடைய தேசிகனுடைய அவதார ஸ்தலம். தேசிகனுக்கு உபாசனை இந்த ஹயக்ரீவர் தான். அதனால அங்கேயே மலை மேல ஒரு குன்றுல ஹயக்ரீவர் கோவில் கட்டியிருக்கா, அவருடைய உபாசனார்த்தம். இன்னைக்கும் படிப்பு குறைச்சலா இருக்கிற குழந்தையில இல்லை பேச்சு வராத குழந்தைகள் எல்லாம் அங்கே அழைச்சிட்டு போய் இந்த குழந்தைக்கு அங்கே வழிபாடெல்லாம் பண்ணினா நன்னா பேசுறாள் அப்படின்னு திருவஹீந்திரபுரம்னு கடலூர்லேருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர்ல இருக்கு. படிப்பத்தரதான மூர்த்தி அவர். அதுபோல ராவணனுடைய சபையில உபதேசங்கள் பண்ற காலங்கள்ல ஹயக்ரீவரா இருந்தாராம் ஹனுமா. அதனால ஒரு குதிரை முகம். இப்ப எத்தனை முகம் ஆயிருக்கு? சமுதிரத்தை தாண்டத்தை கருட முகமாயிருந்தார், சீதைட்ட பேசுற காலத்துல வானர முகமாயிருந்தார், சத்ருக்களை அழிக்கிற காலத்துல சிங்க முகமாக இருந்தார், ராவணன்ட்ட உபதேசங்கள் பண்ற காலத்துல ஹயக்ரீவராக இருந்தார். ரக்ஷசம்ஹனனே நிருசிம்ஹான் உபதேஷ்டாசௌ ஹயோ ரக்ஷசஹான்னு ஒரு முகம் பாக்கி. பன்றி முகம், வராக முகம். சத்ருக்ஷேத்திர விதாரணே கிட்டிய பூத்து. ஒரு ஊரை கெடுக்கணும்னா பன்றியை விட்டா போரும்பா. பன்றி உள்ள பூந்து தானா ஊர் கெட்டு போய். பன்றி பட்டாலே வண்டி அப்புறம் அதை உபயோகப்படுத்த மாட்டா வாகனங்கள்ல, கையோட வித்துடுவா. ரொம்ப இதெல்லாம் பார்க்கிறவா. பன்றி பட்டா அப்புறம் அந்த வாகனத்தை ரொம்ப உபயோகப்படுத்த மாட்டா. ஊரை கெடுக்கணுமானா பன்றியை விட்டா போறோம்னு, அதனால பன்றிகள்லாம் பார்த்து பார்த்து விளக்குவா ஊருக்குள்ள விடாத விடுக்கி. அது பல சிரமத்தை கொடுக்கும்னு. கொஞ்சம் நம்ம நாடு கூட பன்றி காய்ச்சல்னு எல்லாரும் நடுங்கிட்டு இருந்தா இல்லையா, பெரிய ஒரு இதா இருந்தது, அதுட்டேந்து பரவுறது அப்படின்னு. அதுபோல லங்கையை ஒழிக்கிற காலத்துல வச்ச தீய, வாள்ல வச்ச தீய லங்கை முழுக்க வச்சு அந்த ஊரை நாசம் பண்ண காலத்துல வராகமாக இருந்தார். ரக்ஷசம்ஹனனே நிருசிம்ஹா உபதேஷ்டாசௌ ஹயோ ரக்ஷசஹ சத்ருக்ஷேத்திர விதாரணே கிட்டிய பூதி. கிட்டின்னா பன்றி. சத்ருக்ஷேத்திர விதாரணே கிட்டிய பூதி எஃப் பஞ்ச தெய்வானனஹ. இப்படி 5 முகத்தோடு இருக்கிற ஹனுமான். இது ராகவேந்திர சுவாமிகள் பண்ணதான ஸ்லோகம். இது ராகவேந்திர சுவாமிகள் பண்ணதான ஸ்லோகம். எஃப் பஞ்ச தெய்வானனஹ. ஹனுமாருக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் மந்திரராஜம் இந்த பஞ்சமுக ஹனுமாருடைய மந்திரம் தான். மந்திரேஷோல சதாதி சதா சஹிருதி மே. மந்திரங்களுக்குள்ள ராஜாவா இருக்கிறதான இந்த பஞ்சமுக ஹனுமாருக்கு என்னுடைய உபாசனையில இருக்கிற ஹனுமான், நான் ஜபிக்கிற அந்த ஹனுமான், அந்த மந்திரம் ஜபிக்கிற நான் உபாசிக்கிற அந்த ஹனுமான் என் ஹிருதயத்திலே எப்பொழுதும் இருக்கட்டும். சதா சஹிருதிமே. இருந்து என்ன பண்ணணும்? ராகவேந்திர சுவாமிகளுக்கு நமக்கு வேணா காரிய சித்திக்கு இருந்துட்டு வாண்டிங் இருக்கு, ஹனுமாரை பிடிச்சிக்கிறோம். பல காரிய நடக்கிறதுங்கிறதுக்காக ஹனுமார் ஹனுமார்னு சொல்றோம். காமியார்த்த பக்தி பண்றவா. சன்னியாசியான ராகவேந்திரருக்கு என்ன பண்ணணும்? அவர் சொல்றார், எனக்கும் ஒண்ணு வேணுங்கிறார். அந்த ஹனுமார்கிட்ட எனக்கும் ஒண்ணு வேணும். மந்திரேஷோல சதாத் சதா சஹிருதிமே. எப்போது என் ஹிருதயத்துல இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும்னா ஸ்ரீராம பக்தி பிரதஹான். ராமனிடத்துல அவரை போல எனக்கு பக்தியை கொடுக்கணும். அவருக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ, லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ, அதுபோல சீதைக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ, பரதாழ்வானுக்கெல்லாம் எவ்வளவு பக்தி இருக்கோ, அதுபோல அந்த பக்தியே ஹனுமார் எனக்கும் கொடுக்கட்டும். மந்திரேஷோல சதாத் சதா சஹிருதிமே ஸ்ரீராம பக்தி பிரதஹான். ராகவேந்திர சுவாமிகள் குரு சாரூபமரவர்
அந்த பெரியவாள் பண்ணதான ஒரு ஸ்லோகம் நீ ஹனுமத் ஜெயந்தியில நமக்கு சொல்ல கேட்க கிடைக்கிறது நமக்கு பாக்கியம். இந்த ஹனுமாருடைய ஜெயந்தி புண்ணிய காலம் அமாவாசையில் அவருக்கு ரொம்ப இஷ்டமான ராமாயணத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு அதுவும் நவாகத்தில் 6 நாள் அறுது ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சு இதில் சுந்தரகாண்டம் இன்னைக்கு பாராயணம் சம்பூர்ணமாக வடமாலை எல்லாம் சாத்தி நம்ம ராமாசிரமத்தில் ஆஞ்சநேயருக்கு இப்போது நவாகம் நவாகத்தில் சுந்தரகாண்டம் படிக்கப்பட்டது. இன்னொரு 3 நாளும் இருக்குது. இந்த ஹனுமத் ஜெயந்தி உற்சவம் 9 நாளாக 6 நாள் ஆயிருக்கு. இன்னொரு 3 நாள் நவாகத்தில் யுத்தகாண்டம், நாளைக்கு நாகபாஷங்கள்லாம் படிக்கிறது, நாளைக்கு ராவணவதம், ஆதித்ய ஹிருதயம், கும்பகர்ண இந்திரஜித் வதங்கள், ஆதித்ய ஹிருதயம், ராவணவதம், ஸ்ரீராம ஜெயங்கள்லாம் நாளைக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை ஸ்ரீராம பட்டாபிஷேகம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். இந்த ஹனுமத் ஜெயந்தி வருஷ பிறப்பும் அழகாக ஹனுமார் ராமனோட நினைவோடு தொடங்குறது. ராம பட்டாபிஷேகம் படித்து இந்த 2025 நம்ம ஆசிரமத்தில் இப்படி தொடங்குறது. வருஷத்துக்கு ஒரு சப்தாகம், ஒரு நவாகம், மாதம் குறவில்லாத நடக்கிறது. 6 வருஷமாக நம்ம ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் சமயத்தில் 3 பாராயணம் கூட நடக்கும். ஒரு சமயம் 3 சப்தாகமாக இருக்கும், ஒரு சமயம் 2 நவாகமாக இருக்கும். இந்த மாதம் 2 நவாகம் டிசம்பரில். இது மாதிரி ராமர் என்ன சங்கல்பிக்கிறாரோ நம்ம அது எப்படி இங்கே நடந்துருக்கு. அதில் தொடர்ச்சியாக நம்ம ராமாயணம் சொல்லிட்டு வரோம். அயோத்தியா காண்டம் பல நவாகங்களாக. அதில் இப்போது அயோத்தியா காண்டத்தில் 112வது சர்க்கம். நேற்றைய தினம் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்ரீராமர் இவருக்கு சொல்லுங்கோ, பரதனுக்கு ரொம்ப அடம் பண்ணுறார், நீங்கள் சொல்லணும்னு சொல்ல உடனே அவாழ்லாமும் ராமனுடைய வார்த்தையை மீற எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லையே, தர்மசீலனான அவரை திரும்பி வாங்குவோன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அதிகாரி இல்லைன்னு வந்தவாழ்லாமும் சொல்லிவிட, தம பிரதிம தேஜோபியாம் பிராத்ருபியாம் ரோமஹர்ஷணம் விஸ்மிதாக சங்கமம் பிரேக்ஷே சமவேதாமஹர்ஷயா. இப்போ யார் இதுக்குள்ள யார் மத்தியஸ்தம் பண்ணுவாள்? பரதன் பேசுறத பார்த்தா பரதன் பேசுறது நியாயமா இருக்கு. ராமனை திரும்பி வந்துருங்கோ, வனத்தில் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடியதா இருக்கு. மாதாக்களும் சந்தோஷப்படுறாள், வசிஷ்டாதிகளும் சபாஷுங்கிறார், பரதன் சொல்றது தான் சரி வந்துரு ராமாங்கிறார். எல்லாருடைய மனசும் ஒத்து இருக்கு. ஒரு ராஜாங்கிறவன் அப்படித்தானே இருக்கணும், எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கணும், சம்மதமான காரியத்திலேயே அவன் ஈடுபடணும், எல்லாரும் ஒத்து போறது. ராமரோ அப்பாட்ட சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன், அந்த சத்திய பிரதிஜையினே நான் இருப்பேங்கிறார். அவர் சொல்றதே அதுதான் சரின்னு தோன்றது. பரதன் சொல்றதுதான் சரின்னு அந்த பிரியத்தினாலே, ராமன்கிட்ட உள்ள ஒரு பரிவினாலே, அன்பினாலே எல்லாருக்கும் தோன்றது. வாளுக்குள்ள யார் மத்தியஸ்தம் பண்றது? ஆகாசத்திலே அந்தரிக்ஷத்திலே மகர்ஷிகள்லாம் கூடினாலாம். அந்தர்ஹிதாஸ்திருஷிகணாக சித்தாஷ்ச பரமர்ஷயா. கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் தேவ ரிஷிகணங்களும் அங்க கூடி தௌப்ராதரௌ மகாத்மானோ காகுஸ்தௌ பிரசம்சிரே. மயிர்கூச்சலிடுறதான் வாழ்க்கை. ஸ்மிதாக சங்கமம் பிரேக்ஷே சமவேதா மகர்ஷயா பிராத்ருபியாம் ரோமஹர்ஷணம். ரோமம்னா ஹேர், நமக்கு தெரியும். ஹர்ஷம்னு சொன்னால் கூச்சலிடுறது, மயிர்கூச்சலிடுறதுதான் அவளுக்கு. பிராத்ருபியாம் ரோமஹர்ஷணம் விஸ்மிதாக சங்கமம் பிரேக்ஷே சமவேதா மகர்ஷயா. ஆச்சரியமாக இதை பார்க்கிறாள் அவ. அந்த மகர்ஷிகள், சித்தர்கள், தேவரிஷிகள்லாம் ஒருத்தருக்கு பேசிக்கிறாளாம். சதன்யோ யஸ்ய புத்ரோத்து தர்மஜ்ஞோ தர்ம விக்ரமோ ஸ்ருத்வா வயம் ஹி சம்பாஷம் உபயோஹோ ஸ்பிருகயாமஹே. இவா 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்கிறத பார்த்தா ஹிருதயம் பூரிக்கிறதே. இவா பேசிக்கிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னால், இந்த குழந்தையில பெற்ற தசரதன் ரொம்ப பாக்கியசாலின்னு தெரியறதுன்னால். அந்த மகர்ஷிகள் சொல்றால், இது மாதிரி 2 பிள்ளைய பெற்றாரே அந்த மகாத்மா தசரதன். சதன்யோ யஸ்ய புத்ரோத்து தர்மஜ்ஞோ தர்ம விக்ரமோ. தர்மமே குருவாக இருக்காள், தர்மம் தெரிஞ்சவர்களாக இருக்காள், தர்மானுஷ்டானத்தில் சீலர்களாக இருக்காள். இவா பேசுறதை பார்த்தா எனக்கே பூரிக்கிறது, நமக்கே மயிர் செல்லிருக்கிறது. இவர்களை பிள்ளையாக எவர் அடைஞ்சாலோ சதன்யா, அவர்கள் ரொம்ப பாக்கியசாலி. ததஸ்திருஷிகணாக க்ஷிப்ரம் தசக்ரீவ. அப்படி போனா கூட அவளை கொண்டாடுறா போல இருக்கணுமா பிள்ளைங்கிறவன். அவ மறிச்சு போயிட்டா கூட இன்னாருடைய பிள்ளைன்னு தானே சொல்லுவா லோகத்துல. இவருக்கு ஒரு பெருமைன்னு சொல்றதே இன்னாரோட பிள்ளைன்னு தானே சொல்லுவா. அப்படி போனவாளுக்கும் பெருமையை தேடி தரவாளாக இருக்கணும் புத்திரங்கிறவன். யஜ்ஞங்கள்லாம்
யாகம் பண்ற காலத்துல தீட்சையிலே இன்னாருடைய புத்திரன் யாகம் பண்றார், இன்னாருடைய பௌத்திரன் யாகம் பண்றார், இன்னாருடைய கொல்பேரன் யாகம் பண்றார் அப்படின்னு தேவதைகளுக்கு சொல்லுவா. சுப்பிரமணிய ஆத்மானத்துல இன்னாருடைய இன்ன சர்மாவுடையவர் யாகம் பண்றார், இன்னாருடைய புள்ள யாகம் பண்றார், பூத்திரன் யாகம் பண்றார், குழந்தைகள் இருந்ததானா இன்னாருடைய பிதா யாகம் பண்றார், இன்னாருடைய தாத்தா யாகம் பண்றார், பேரன் இருந்தா அவளை பேரையும் சொல்லி சொல்றது. தேவர்கள்ட்ட பதியர் யாகம் பண்றவர் இன்னார் அப்படிங்கிறத தேவதைகளுக்கு சொல்றது. அந்த இடங்கள்லாம் சுப்பிரமணிய ஆஹ்வானம்லாம் கேட்டோமானா இக்கிசாலையில மயிர்கூச்சல் ஏற்படும். அவ பேரெல்லாம் சொல்லி சொல்றது. தேவர்கள்லாம் இதை குறிக்கிறாளானா அங்க இருக்கிற பித்திருக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது அவ இங்க இல்ல பூலோகத்திலேன்னா கூட தேவகணங்கள்ல இருப்பாளானால் தேவர்களுக்கெல்லாம் இப்படி வேதோக்தமாக அவளுக்கு சொல்ற காலத்துல யஜ்ஞங்கள்ல ததஸ்திருஷிகணாः க்ஷிப்ரம் தசக்ரீவவதைஷிணः பரதம் ராஜசார்தூலம் இத்யூச்சுः சங்கதாவச்சः. அவள்லாம் சொல்லிக்கிறாளாம், இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்ற தசரதன் ரொம்ப பாக்கியசாலி, பிள்ளை அடைஞ்சவாளுக்குள்ள ரொம்ப பாக்கியவான் தசரதன். ச தன்யா எஸ்ய புத்திர உத்து. இது மாதிரி பிள்ளை அடைஞ்சவன் பாக்கியசாலிங்கிறா. உடனே அவளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாள், ராவண வதம் ஆக வேண்டாமா, பரதன் இப்படி பிடிவாதம் பண்ணி கூப்பிடுறானே ராமனே. தசக்ரீவவதைஷிணா, அந்த ராவண வதம் ஆகணும், அதுக்கு நம்ம ஏதான்னு சொல்லணும். இது இப்படியே பேசிண்டே போகக்கூடாது. பரதம் ராஜசார்தூலம் இத்யூச்சுஹு சங்கதாவச்சா. மறைமுகமாக சப்தரூபமாக காதுல விழுந்துதான் இவாளுக்கெல்லாம். அப்படி பேசிட்டு இருந்தவாள் திடீர்னு ஆகாசத்துல தோன்றினாலாம். பரதன் இவாளுக்கெல்லாம் முன்னாடி ஆகாசத்துல கூட்டமா ரிஷிகளும் சித்தர்களும் தேவகணங்களும். குலே ஜாத மகாப்ராஜ்யே மகாவிருத்த மகாயசா. ராமர்கிட்ட கூட பேசலையா, பரதன்கிட்ட தான் பேசினார். ஏன்னா ராமர் தர்மத்துல தான் இருக்கார், அவருக்கு எடுத்து சொல்ற நிலையில இல்லை, அவர் சுதர்மத்துல சத்தியத்து நிஷ்டையில தான் இருக்கார். பரதன் தான் பிரியத்தினால பிடிவாதம் பண்றார். அதனால பரதனை கூப்பிட்டு சொல்றார், உத்தம குலத்துல பிறந்த ஹே பரதா, குலே ஜாத மகாப்ராஜ்யே, நீ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன், வசிஷ்டத்தையே படித்தவன், மகாவிருத்த மகாயசா, நல்ல அனுஷ்டானம் உடையவன். விருத்தம்னா நந்தன் விருத்தம் அப்படின்பா. நந்தனாருடைய சரித்திரங்கள்லாம் பாடினார் இல்லையா கோபாலகிருஷ்ண பாரதியார். அந்த நந்தனாரை பத்தினதான கதைகளை அப்படியே கீர்த்தனைகளா பாடினார். சிதம்பரம் வந்தது, திருப்புங்கூர் வந்தது, அவருடைய கதையை அப்படியே பாடினார். அந்த பாட்டுக்கு தொகுப்புக்கு என்ன பேரு அப்படின்னா நந்தன் விருத்தம். விருத்தம்னா அவருடைய செயல், பிஹேவியர். நந்தன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்தார். மகாத்மா நாகப்பட்டினம் கிட்ட நரிமணம்ங்கிற ஊர்ல பிறந்தார். முடிகுண்டால்ல ரொம்ப கொஞ்சம் காலம் இருந்தார். அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஆனந்த தாண்டவபுரம்னு பேர் மாயரங்கிட்ட. அப்புறம் அதை கொஞ்ச நாள் கழிச்சு ஆனதாண்டாபுரம். ஆனதாண்டாபுரம் தான், ஆணையும் இல்லை தாண்டதும் இல்லை, ஆனந்த தாண்டவபுரம். நடராஜா இருக்கார் அந்த ஊர்ல, ஆனந்த தாண்டவம் ஆடுற நடராஜா இருக்கிற புறம் அது. அப்புறம் ஆனதாண்டவபுரம்னு சொல்ல ஆரம்பிச்சா. அந்த ஊர்ல தான் வாழ்நாளைக்கு இருந்தா. தியாகராஜ சுவாமிகளுடைய காலம். ஒரு ஊரா போய் பகவானை பத்தி பாடினார். பல கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதியாரோடது இருக்கு. திருவையாறுலையும் தியாகராஜா சுவாமிகள் இருக்கிற காலத்துல அவரை தரிசனம் பண்ணினார். தரிசனம் பண்ற காலத்துல சங்கீத வித்வான்கள் இல்லையா ரெண்டு பேருமே. உடனே ஆபோகி ராகம், ஆபோகி ராகத்துல ஏதாவது கீர்த்தனம் பாடியிருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார் தியாகராஜ சுவாமிகளை. இல்லை, நான் இது வரைக்கும் ராமனுக்கு பாடல, நீங்க தான் பாடியிருக்கீங்களான்னார். அப்பதான் அவர் எடுத்து சொன்னார், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை நான் பண்ணியிருக்கேன் பரமேஸ்வரனுக்காக, சித்சபேஷனுக்காக சொல்லிட்டு அவர் சிதம்பரம், நான் போய் ஐயாரப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன், திருவையாறுல இருக்கிற பஞ்சநதீஸ்வரரே தர்மசம்வர்தினி அம்பால பார்த்துட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வந்தார். வந்ததுமே தியாகராஜ சுவாமிகள் தான் ஒரு கீர்த்தனத்தை எடுத்து காமிச்சார். நானும் பண்ணிவிட்டேன் ஆபோகி ராகத்துல, பாருங்கோ அப்படின்னு. ராமா நீ சமானமே வரும் ஏதோ ஒரு கீர்த்தன் ஆபோகி ராகத்துல தியாகராஜ சுவாமிகள் பண்ணதும். சபாபதிக்கு வேறு தெய்வம் வரணும் அவர். இவர் உடனே சொல்றார், ராமா நீ சமானம் எவரு அப்படிங்கிறார்.
உனக்கு சமானமானவாள் யாரு அப்படின்னு இவர் ஒரு ஆபோகி கீர்த்தனம் பாடினார் அப்படின்னு எல்லாம் இவா 2 பேருடைய சங்கம காலத்துல நடந்த சம்பாஷணைகள். நந்தன் விருத்தம் அப்படின்னு அவர் பாடினார். விருத்தம் விருத்தம் விருத்தம்ங்கிற சொல்லு வந்ததுனால ஞாபகம் வந்தது. குலேஜாத மகாபிராஜ்ஞே மகாவிருத்த மகாயசா, நீ உயர்ந்த நடத்த உடையவனாச்சே பரதா, மகாவிருத்தா சர்வோத்கிருஷ்டமான அனுஷ்டானம் உடையவனாச்சே, ரொம்ப பெருமை தங்கினவன் பரதா, நீ இப்படி ராமனை நிர்பந்திக்காதே, ராமர போக்குலேயே அவரை விட்டுடு. கிராஹ்யம் ராமஸ்ய வாக்கியம் தே பிதரம் யத்யவேக்ஷசே, உங்க அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு நீ நினைச்சேயானால் ராமன் என்ன சொல்றாரோ அதையே கேட்டு. ஏன்னா உங்க அப்பா கைகேயிட்ட கடன் இல்லாத சொர்க்கம் போயிட்டா, அவள் கேட்டால் வரணை கொடுத்தார், உயிரை விட்டுட்டா. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட சொன்ன வார்த்தையே கைகேயிட்ட காப்பாத்தினார், சத்தியசந்தனாய் அவர் கடனை நிவர்த்தி பண்ணிட்டார், கைகேயிட்ட சொர்க்கம் போயிட்டார். இப்போ உங்க அப்பாட்ட ராமன் கடன் பட்டிருக்கா, 14 வருஷம் வனவாசம் போறேன்னு சொல்லிவிட்டு அவர் கடனாளியா ஆயிடக்கூடாது, ராமனை விட்டுடு. சதா நிருணமிமம் ராமம் வயமிச்சாமஹே பிதுஹு அனுணத்வாச்ச கைகேய்யாஹ ஸ்வர்கம் தசரதோ கதஹ. கைகேயிட்ட கடன் பெற்ற ராஜா அந்த கடனை அடைச்சிட்டு அவர் போயிட்டார். பரதனுக்கு ராஜ்யம், ராமனுக்கு வனவாசங்கிறத ஒத்துன்ட்டு அவர் உயிரை விட்டுட்டு போயிட்டார். தசரதர் கடன்லேருந்து நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப தசரதர்கிட்ட ராமன் கடன் பட்டிருக்கார். அந்த கடனை அவர் முடிக்கட்டும், அந்த கடனை பாதியில விட வைக்காதே நீ பரதா. சதான்றிணமிமம் ராமம் வயமிச்சாமஹே பிதுஹு, அதனால ராமன் அப்பாட்டப்பட்ட கடனை அடைக்கட்டும், அவரை விட்டுடு, நிர்பந்திக்காதேன்னால் எல்லாருமா சொன்னால் அப்படியே மறைஞ்சு விட்டார். ஏதாவதுக்த்வா வச்சனம் கந்தர்வாஹ சமஹர்ஷயஹ ராஜர்ஷயச்சைவ ததா சர்வே ஸ்வாம் ஸ்வாம் கதிம் கதாஹ. அவர்கள் மறைஞ்சு தன் இருப்பிடம் போய் சேர்ந்து விட்டார். அந்த கந்தர்வர்களும் ரிஷிகளும் பழைய காலத்துல ஒரு தீர்ப்பு வராத காலத்துல தெய்வத்தை ஆசிரியிப்பா, உன்னை அசரீரியா தெய்வம் சொல்லும். பாண்டிய ராஜா நேத்திக்கு இருந்த ராஜா பர்யந்தம் பாண்டிய தேசத்துல சுந்தரேஸ்வரரே அசரீரியாக சொன்னார் அப்படின்னு எல்லாம் பல கேஸுக்கு தீர்ப்புகள் இருக்கு. சுவாமி சொல்லிவிட்டாரானா அது அப்படியே ஏத்துண்டுறது, பகவான் சொல்லிவிட்டாரானா தீர்மானம். தெய்வமும் பேசிட்டு இருந்த காலம்னு ஒன்று இருந்தது. ஆலயத்துல இருக்கிற தெய்வங்கள்லாம் கூட பேசிட்டு இருந்த காலம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அதுபோல அந்தரிக்ஷத்திலேருந்து சித்தர்களும் ரிஷிகளும் தேவ ரிஷிகளும் கந்தர்வாலும் சொல்லிவிட்டாலானால் அப்புறம் அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. சுப்ரீம் அது சொல்லிவிட்டாலானா சொன்னது உடனே சொல்லிட்டு வா மறைஞ்சு விட்டா. ஏதாவதுக்த்வா வச்சனம் கந்தர்வாஹ சமஹர்ஷயஹ ராஜர்ஷயச்சைவ ததா சர்வே ஸ்வாம் ஸ்வாம் கதிம் கதாஹ. ஹ்லாதிதஸ்தேன வாக்கியேன சுபேன சுபதர்சனஹ ராமஹ சம்ஹ்ருஷ்டவதனஹ தான் ரிஷீனப்ய பூஜயது. பரதனுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த பிரியத்துல கட்டுப்பட்டு இருந்த ராமர் மானசீகமாய் அந்த தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் அஞ்சலி பண்ணி என்னால சொல்ல முடியாத பரதனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னேன்னு அவரும் தான் ரிஷின்னு அபிய பூஜையது. ராமஹா சம்ஹ்ருஷ்டவதனஹா, சந்தோஷத்தோட கூட அந்த தேவர்கள் தோன்றின அந்த ஆகாசத்தை பார்த்து அஞ்சலி பண்ணி அபிய பூஜையது பண்ணா. ஸ்தத்ரஸ்தகாத்ரஸ்து பரதா சமாஜா சஜ்ஜமானயா. இப்படி தேவர்களும் கந்தர்வர்களும் சொன்ன பொழுதிலும் பரதனோ அஞ்சலி ஹஸ்தராய் கிருதாஞ்சலி ரிதம் வாக்கியம் ராகவம் புனரப்ரவீத். ராமரை பார்த்து சொன்னார், ராஜதர்மம் அனுப்ரேக்ஷே குலதர்மானு சந்ததிம் கர்த்துமர்ஹசி காகுத்ஸ்தே மம மாதுஷ்ச யாச்சனாம். எங்க அம்மா வாக்கு கடைசியில சத்தியமா பண்ணணுங்கிறதுல நீங்களும் பிடிவாதமா இருக்க. எங்க அம்மா என்ன ஆசைப்பட்டாலோ அதை நிறைவேற்றணுங்கிறதுல ராஜநீதியும் குலதர்மங்களையும் இந்த காலத்துக்கு ஏத்தா போல என்னென்ன சொல்லணுமோ சொல்லி இப்ப எங்க அம்மாவோட மனோபீஷ்டத்தை நீங்க பூர்த்தி பண்றீர்கள் ராமா. ரக்ஷித்தும் சுமஹத்ராஜ்யம் அகமேகஸ்து நோத்சகே. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறே ராமா, நீ திரும்பி போ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுங்கிறீங்களே, நான் அதுக்கு சக்தனான்னு கேட்க வேண்டாமா? நீங்கள் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை மனுமலம் தாத்தாலாம் ஆண்ட ராஜ்யத்தை ரட்சிக்கிறதுக்கு நான் எப்படி சக்தனா ஆவேன்? பௌரஜான பதாம்ச்சாபி ரக்தான் ரக்தான் ரஞ்சயித்தும் ததா. இவாளை நான் எப்படி சந்தோஷப்படுத்துவேன்? நான் ஒத்தனா என்னால எப்படி முடியும்? ஞாதயஷ்சஹி யோதாஷ்சே மித்ராணி சுஹுதஷ்சனஹ துவாமேவ பிரதிகாங்க்ஷந்தே பர்ஜன்யம் இவ கர்ஷகாஹ.
கிருஷி பண்றவர்கள், கருஷகர்கள் மழையே எப்படி நம்பி இருக்கால், மழை பெஞ்சாதான் அந்த காலங்களில் விவசாயம் நடக்கும். இப்போதானே போர்லாம் போட ஆரம்பிச்சு பூமியை தோண்டி ஜலத்தை எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா. பழைய காலத்துல மழையை தான் வேண்டுவா. மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை மழை பெய்யும், அதுல கிருஷிகள் நடக்கும். தமிழ்ல பழைய காலத்திலலாம் கூட மாதம் மும்மாரி மழை பெஞ்சுது, மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதும்பா. பழைய காலங்கள்ல பெஞ்சுட்டு இருந்தது. அந்த மழையை நம்பிதான் கிருஷிகள்லாம் பண்ணுவாள். அதுபோல பரதன் சொல்றார், இந்த தேசமும் இந்த ராஜ்ய பரிபாலனம் உங்களையே நம்பி இருக்கு. மழையை நம்பி எப்படி கிருஷி பண்றவாள் இருக்காளோ அதுபோலவே உங்களை நம்பியே இந்த சுற்றத்தார்களும் அயோத்தியும் இருக்கு. இதம் ராஜ்யம் மகாபிராஜ்யே ஸ்தாபய பிரதிபத்யஹி சக்திமானசிகா குஸ்தே லோகஸ்ய பரிபாலனே. நீங்க ஒத்தரே திறமை உடையவராக இருக்க. இந்த அயோத்தி ராஜ்யத்தை அப்பா நடத்தின்னு வந்த ராஜ்யத்தை நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன போங்கன்னு சொல்றேளே, நான் என்ன பண்ணுவேன்? இத்யுக்த்வான் ஞபதத்பிராதுஹு பாதயோர் பரதஸ்ததா. இப்படி சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதாராம் பரதன். இத்யுக்த்வான் ஞபதத்பிராதுஹு பாதயோர் பரதஸ்ததா பிரிஷம் சம்பிரார்த்தயா மாசே ராமமேவ பிரியம் மதஹ. திரும்ப காலில் விழுந்து வேண்டினா. உடனே அந்த அழுதுன்னு இருந்த பரதனை எடுத்து மடியில வச்சுட்டு 25 வயசு பிராதாக்கிட்ட தொடுவாளா ஒருத்தர் இந்த காலத்துல 10 வயசு வரைக்கும் வேணா விளையாடிட்டு இருப்பா. ஒருத்தர் தொட்டு 25 வயசுலாம் ஆயிடுதுன்னா ஹாய்ம்பாம் பாயம்பா முடிஞ்சு போச்சு. அதோட அப்பாவுக்கே ஹாய் தான், சல்யூட்டு தான். அண்ணன் தம்பி எவ்வளவு தூரம் உறவா இருக்க போறாள்? ஒரு மாசம் சம்பளம் வாங்கியாச்சுன்னா அப்பாவுக்கே ஹாய் தான். நான் இப்போ மீட்டிங்ல இருக்கேன் பேசாதேன்னு மெசேஜ் போட்டு வச்சுடுவான். அவன் பண்ண போறான்னு இவர் உட்காந்துருப்பார் பகலும் ராத்திரியுமா. தமங்கே பரதம் கிருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத். யதார்த்தம் புரியணும். நான் சொல்றது கசப்பா இருக்கலாம், உண்மை அதுதானே. கண்ணை மூடிண்டு பூனைய சொல்லுவா, கண்ணை மூடின்னு இருந்தா உலகமே இருண்டு போயிடுதுன்னு நினைக்குமா பூனை. அது கண்ணை மூடினா உலகமா இருள போறது, அதுக்கு தான் இருட்டா இருக்கும், உலகம் இருட்டு இல்லையே. அதுபோல நம்மளா ஒரு இமேஜின்ல வாழறது இருக்கே, அது ரொம்ப முட்டாள்தனம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கணிக்கிறதோ, இப்படிதான் இருப்பா அப்படின்னு மனுஷால ஒருத்தரை தீர்மானம் பண்றதோ நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. நம்ம தீர்மானத்துல எதுவுமே இல்லைங்கிறத முதல்ல தீர்மானத்துக்கு வரணும். நம்ம தீர்மானத்துல எதுவுமே இருக்காது, நம்ம தீர்மானம் சரியா இருக்காதுங்கிற தீர்மானத்துக்கு முதல்ல வரணும். பகவானா பார்த்து எல்லாம் அனுகூலமா வைக்கணுமே தவிர சர்வாகா சர்வானுகூலோ பகவான். பகவானா அனுகூலமா வச்சா பத்னி அனுகூலமா இருப்பாள், குழந்தைகள் அனுகூலமா இருப்பார், பர்த்தா அனுகூலமா இருப்பார். சுவாமிதான் அனுகூலமா வைக்கணுமே தவிர சாத்தியப்படாது. ஆனா இங்க 25 வயசு பிராதாப் எடுத்து மடியில வச்சுட்டு கண்ணை தொடச்சு விட்டு பரதனுக்கு தமங்கே பரதம் கிருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் ஷியாமம் நலில பத்ராட்சம் மத்தஹம் சஸ்வரம் ஸ்வயம். ரொம்ப கருத்த ரூபமா இருக்கார் அவரும். ரொம்ப அழகான பரதனும் கருத்து திருமேனியுடையவராக இருக்கார். நளினபத்ராட்சம் தாமரை எதை போன்றவராக இருக்கார். அந்த பரதன் எடுத்து மடியில வச்சுட்டு சொன்னார், ஆகதாத்வாமியம் புத்தி ஸ்வஜாஸ்வைனயிகி சயா பிருஷமுத்ஸஹதே தாதே ரக்ஷிதும் பிருத்திவீமபி. எனக்கு எந்த ஞானத்தை கொடுத்தாரோ வசிஷ்டர், பரதா உனக்கும் அந்த ஞானத்தையும் தர்ம சிந்தனையும் கொடுத்தார். கட்டாயம் இந்த உலகத்தை உன்னால பரிபாலிக்க முடியும். சுமந்திராதிகள் இருக்கார், வசிஷ்டாதிகள் இருக்கால், உன்னை நிச்சயம் வழி நடத்துவா. அமாத்தியர்கள்னா மந்திரிகள். அமாத்தியிஷ்ட சுஹுர்பிஷ்சே புத்திமத்பிஷ்சே மந்திரிபிஹி சர்வகாரியானி சம்மந்திரே சுமஹாந்திபி காரயான். அவளெல்லாம் கலந்துக்கோ, நீயா ஒரு முடிவெடுக்காதே. சுமந்திரர் வயசான மந்திரி இருக்கார், வசிஷ்டர் ராஜகுரு இருக்கார், தலைமுறையாக நம்மளுடைய க்ஷேமத்தை கோர்ற பந்துக்கள்லாம் கூட இருக்கார். புத்திமான்களாக சித்தார்த்தன் முதலிய மந்திரிகள்லாம் இருக்கா, வாமதேவாதிகள்லாம் இருக்கா. அமாத்திஷ்ட சுஹுர்பிஷ்சே புத்திமத்பிஷ்ச மந்திரிபிஹி. எனக்கு இந்த இடம்லாம் படிக்கிறதே சிரிப்பு வரும். புத்திமான்களால மந்திரிகள்லாம் இருக்கால் அப்படின்னு ராமர் சொல்றார். அப்படின்னா ஓஹோ, ஒரு காலத்துல மந்திரிகள்லாம் புத்திமான்களா கூட இருந்திருக்கால் போல இருக்கே அப்படின்னு ராமாயணத்துல இருக்கேன்னு நமக்கு அதிசயமா இருக்கு. புத்திமத்பிஷ்ட மந்திரிபிஹி சர்வகாரியானி சம்மந்திரியே சுமஹாந்திபி காரயா. அவளெல்லாம் அனுசரிச்சு செய். ஒன்னொண்டி சொல்றேன் பரதான்னா, நீ இனிமேலும் பேசிட்டு இருக்க அர்த்தம் இல்லை, தேவர்களும் சித்தர்களும் வந்து சொல்லிவிட்டா.
தெய்வங்களான மகர்ஷிகள்லாம் சொல்லிவிட்டு அதுதான் தீர்மானம். இதுக்கு மேலே என்னை கூப்பிடக்கூடாது நீ. அப்படி கூப்பிட்டேயானா உனக்கு இதான் பதில். என்னன்னா, சந்திரனை விட்டு மகாலட்சுமி விலகினாலும் விலகுவாள், ஹிமயமலை நகர்ந்து நடந்து வந்தாலும் வரும், சமுத்திரம் கரதாண்டினாலும் தாண்டும், அப்பாட்ட நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன். லக்ஷ்மி சந்திராதபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேதி அதீயாத் சாகரோ வேலாம் ந பிரதிஜ்ஞாமஹம் பிதுஹு. சந்திரமண்டலத்துல மகாலட்சுமி இருக்காள் அப்படின்னு, ஸ்திரமாக இருக்காள்னு வேதங்களும் சொல்றது. சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ம ஆவஹா. சந்திரமண்டலத்தில் இருக்காள் மகாலட்சுமி. என்ன சந்திரனுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்னால் கூட பிறந்தவராச்சே. பார்க்கடல்ல தான் சந்திரனும் உண்டானால், பார்க்கடல்ல தான் மகாலட்சுமியும் உண்டானால், லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜ தனயா. அதனாலதான் ஆச்சாரியாலும் ஸ்தோத்திரத்துல இந்திவரோதர சகோதரம் இந்திராயாக, அம்மா உன்னோட சகோதரன் இந்து இல்லையா? இந்துன்னா சந்திரன், உன்னோட சகோதரனாச்சே சந்திரன், அதனாலதானே உனக்கு சந்திரான்னு பேரு. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல பார்த்தோமானா சந்திராயி நமஹ, சந்திரவதனாயி நமஹ, இந்திராயி நமஹ, இந்து சீதலாயி நமஹ. சந்திர சம்பந்தமாவே நாமாக்கள் நிறைய வரும். இந்தி வரோதர சகோதரம் இந்திராயாக விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி மதுவித்விஷோபி ஈஷன் ரெண்டு பாடம் உண்டு. முரண்ணூர் அசுரனை வதம் பண்ணினார், மது கைடபர்கள்னு ஒரு அசுரனை வதம் பண்ணினார். அதனால மதுவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மைக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்திவரோதர சகோதரம் இந்திராயாக முக்தா முஹுர்விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாத்ருஷோர்ம் மதுகரீவ மகோத்பலேயாம் சாமேஸ்ரியம் திஷது சாகர சம்பவாயாக. ஆதிசங்கர பகவத்பாதா பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணின பெரியவாள் எத்தனையோ ஸ்தோத்திரம், எத்தனையோ கிரந்தங்கள், பாஷ்யங்கள் பண்ணியிருந்த பொழுதிலும் கூட அவர் வாக்க தொடர்ந்து முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணது மகாலட்சுமியை தான். அவருடைய சரித்திரத்துல முதல் ஸ்தோத்திரம் அங்கம் ஹரேஹே அப்படின்னு அவர் வாழ்நாள்ல 7 வயசுல 7-7.5 வயசுல அவருடைய முதல் ஸ்தோத்திரம் மகாலட்சுமியை தான், அங்கநாயகியை தான் ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்புறம் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சிவ பாதாதி கேசவர்ணன ஸ்தோத்திரம், கேசாதி பாதவர்ணன ஸ்தோத்திரம், தலையிலேருந்து கால் பர்யந்த சிவனை வர்ணிக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. பாதத்திலேருந்து தலையை வர்ணிக்கிறா இன்னொரு ஸ்தோத்திரத்துல. சிவானந்த லஹரி, சௌந்தர லஹரி, சிவமானச பூஜா ஸ்தோத்திரம் எத்தனையோ இருக்கே. சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், தஸ்மை நகாராய நம சிவாயே, தஸ்மை மகாராய நம சிவாயே, இப்படி எல்லாம் நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆனாலும் எவ்வளோ அச்சுதாஷ்டகம் இருக்கு, கிருஷ்ணாஷ்டகம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. கணேசனோட கணேச பஞ்சரத்திரங்கள்லாம் இருக்கு. ஆச்சாரியால் எவ்வளவோ பண்ணியிருந்த பொழுதிலும் கூட, சுப்பிரமணிய பூஜங்கம் எத்தனையோ பண்ணியிருந்த பொழுதிலும் கூட முதல்ல அவர் வாக்கால ஸ்தோத்திரம் பண்ண தேவதை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தேவதை. இந்த தேவதையை தான் முதல்ல ஆச்சாரியால் வாக்கால அங்கம் ஹரேஹே உலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலும். லக்ஷ்மி ஸ்தோத்திரம் தானே அவர் பண்ணினார். நீங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கேங்கிறதுக்காக ஸ்ரீரங்க தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணார்னு சொல்லுவேடா? எல்லா ஊர்லேயும் தானே இருக்கா லக்ஷ்மி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரமே என்ன சொல்றது? பார்க்கடல்ல உண்டானால் அவள் லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜ தனயாம், அப்புறம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம், ஸ்ரீரங்கதாமத்துக்கு அவள் தான் ஈஸ்வரியா. தாசீபூத சமஸ்ததேவ வினுதாம்னே இது ஆருஷமான ஸ்தோத்திரம். இது நம்ம காலத்துல நமக்கு இஷ்டத்துக்காக பண்ணி வச்சிருந்ததில்லை. பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றதான ஸ்தோத்திரம். தேவதேவ மகாதேவேன்னு பார்வதி கேட்கிறாள். எல்லா அபீஷ்டத்தையும் ஜனங்கள் அடையணும், சர்வசம்பத்தியும் அடையணும், அதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு அம்பாள் கேட்க பரமேஸ்வரன் வாக்கால சொல்ற ஸ்தோத்திரம் பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம்னு
இதை யார் இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லுவாளோ அவள் குபேரைவ பூதலே அப்படிங்கிறார் பரமேஸ்வர். 3 முறை இதை ஜபிச்சாலானா கார்த்தாலயம் சாயரட்சியும் அவள் குபேரனா போயிடுவாள் பார்வதி அப்படின்னு பரமேஸ்வரன் வாக்கால சொல்றா. அந்த ஸ்தோத்திரத்திலேயாக்கும் மகாலட்சுமி தியானத்திலே ஸ்ரீரங்கதாமேஸ்வரி அப்படிங்கிறார். அவள் உண்டானது பார்க்கடல்லையா, நாராயணன் கரம் பிடிச்சது பார்க்கடல்லையா, குடுத்தனம் பண்ண வந்தது ஸ்ரீரங்கத்திலையா. கல்யாணம் ஒரு ஊர்ல இருக்கும், குடுத்தனம் வைக்கிறது ஒரு ஊர் இருக்குமோன்னு. அதுபோல பார்க்கடல்ல உண்டாயி கல்யாணமா, குடுத்தனம் வச்சது எங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேயே. நித்திய வாசம் பண்ணிட்டு இருக்காள் ரங்கநாயகி. அவ்வளவுதான் ஆச்சாரியால் சொல்றார், இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாக. சந்திரனை உபாசனை பண்ணா கூட அஷ்டீஸ்வரியம் கிடைக்கும். ஏன்னா அதுல மகாலட்சுமி இருக்கா. சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் எடுத்ததுமே சொல்றதோன்னு ஸ்ரீ சூக்தம் முதல் இருக்குலயே அதுவும் சொல்றது. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் எடுத்ததுமே அக்னியில இருக்கால். அப்புறம் ஜாதவேதன்னு பேரு, அக்னிக்கு ஜாதவேதசன்னு பேரு. அதுலேயும் இருக்கால் மகாலட்சுமி. அதனாலதான் விளக்கேற்றி வைக்கிறது. அம்பாளுடைய பிரசாதம் வேணும்னு சந்தியா காலங்கள்லையாவது விளக்க போடுறது, விளக்கேற்றி வைக்கிறது. லைட்டாக இருந்தால் கூட போடுறது. சந்தியா காலத்தில் தீபம் விட்டு எண்ணெய் விட்டு விளக்கேற்றி வைக்கிறது. ஏன்னா அக்னி ஸ்வரூபமாக இருக்காள் அம்பாள். அக்னியிலேருந்து வர வேண்டியவளாக இருக்கா. அதனால ஜாதவேதோம ஆவஹா மகாலட்சுமி பிரசாதம் கிடைக்கணும்னு சொல்கிறோமே. லக்ஷ்மி சந்திராதபேயாத்வா லக்ஷ்மி சந்திரனை விட்டு கொஞ்சம் நீங்கினாலும் நீங்குவா. ஹிமவான் வா ஹிமம் திஜேதி. ஹிமம்னா பனின்னு அர்த்தம். பனி இல்லாத ஒரு நாள் ஹிமயமலை ஆனாலும் ஆகலாம். இமயமலைன்னாலே பனிமலை தானே அது. இமயமலைன்னு ஏன் பேருன்னால் ஹிமம்னா பனி. பனி கொட்டிகிட்டே இருக்கணும். காஷ்மீரில், ஹிமாச்சல் பிரதேசில், அதுவும் இப்போ சிம்லாலெல்லாம் சறுக்கு விட்டுன்னு இருக்கா எல்லாரும். ஒரே பனி தான், ரோடே இல்லை. வண்டி எல்லாமே சறுக்கின்னு போகிறது. வண்டி இல்லாமல் டயர்லாம் பிடிக்கல ரோட்டில், அது பாட்டு போயிட்டே இருக்கு. இவாளுடைய கட்டுப்பாடு இல்லாத பனி மடையாவே இருக்கு. அதனால தான் ஹிமயமலை அப்படின்னு பேர். தமிழ் அதை இமயமலைங்கிறான். ஹிமயமலை. ஹிமவான் வா ஹிமம் தியஜேது. ஒரு கால் ஹிமாச்சலம் பனியை காட்டாம கூட இருக்கலாம். சமுத்திரம் கரை தாண்டி வந்தாலும் வரலாம். தாண்டது இல்லையே, அங்கேயே தான் இருக்கு. எப்பயாவது தானே ஒரு சுனாமி வருது. எப்பயாவது தானே அதர்மம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுற காலத்துல தெய்வம் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து உட்பாதங்கள் ஏற்படுறது. தர்மத்தை மீறாதே, தெய்வம் சிக்ஷிச்சுடும், தெய்வ கோபத்துக்கு ஆளாகாதேன்னு அதிவிருஷ்டி, பூகம்பம், இந்த சுனாமி இத்தியாதிகள்லாம் வர்றது தெய்வம் நான் இருக்கேன்னு ஜாக்கிரதை எச்சரிக்கை பண்றது நம்மளை. தர்மத்தை மீறாதே, சத்தியத்தை மீறாதே. அதீயாத் சாகரோ வேளாம். சமுத்திரம் கரை தாண்டாது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காது. அது தாண்டினாலும் தாண்டலாம். ஆனா அப்பா வார்த்தையை நான் மீற மாட்டேன் பரதா, இது தீர்மானமா வச்சுக்கோ. நீ எத்தனை நாள் கெஞ்சினாலும் சரி. லக்ஷ்மிச்சந்திராதபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேதி அதீயாத் சாகரோ வேலாம் ந பிரதிஜாமஹம் பிதுஹு. ஒரு நாளும் இந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன். காமாத்வா தாத லோபாத்வா மாத்ரா துப்யம் இதம் கிருதம் நதன்மனசி கர்த்தவ்யம் வர்த்தித்தவ்யம் ச மாதிருவது. அன்புக்காகவோ பேராசைனாலோயோ உன் விஷயமா அம்மா பண்ணியிருந்தாலானால் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த வார்த்தையை நீனும் தான் காப்பாத்தணும். கைகேயி அம்மா ஆசைப்பட்டது நானும் தான் காப்பாற்றணும், நீனும் தான் காப்பாற்றணும். ஏவம் ப்ருவானம் பரதா கௌசல்யா சுதம் அப்ரவீதி தேஜசாதித்ய சங்காசம் பிரதிபச்சந்திர தரிசனம். சூரியன் போல இப்படி தர்மத்தை சொல்லிட்டு பிரகாசிக்கிற கௌசல்யா தேவியாரோட புத்திரரை பார்த்து முடிவு பண்ணிவிட்டா பரதன். எனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னா எங்க அண்ணாக்கு எவ்வளவு இருக்கும் இல்லையா? நான் எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன்னா பரதன் நினைச்சா எங்க அண்ணா தானே அவர் எவ்வளவு பிடிவாதம் பிடிப்பார். சரி, இது இனிமே முடியாதுன்னு சொல்லிவிட்டு பட்டாபிஷேக சாமகிரிகள்ல கொடை, செங்கோல், தங்கத்தினால ஆன பாதுகை எல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தாலும் அண்ணா சரின்னு சொல்லிவிட்டாரானால் சித்திரக்கூட்டத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்ன பிரவேசமாய் அயோத்திக்கு அழிச்சுன்னு போயிடணும்னு சத்திரசாமரங்களோட பட்டாபிஷேக சாமகிரிகள்ல தங்க பாதுகை எடுத்துன்னு வந்திருந்தா அந்த பாதுகையை எடுத்துன்னு வர சொல்லி சுமந்திரரே, அதுல அண்ணா இதுலையாவது ஏறி கொடுங்கோ, உங்களோட நினைவா நான் வச்சுக்கிறேன். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே. இதுலையாவது ஏறுங்கோ. நீங்க இதுல ஏறி இறங்கினேலானால்
ராமபாதம் பட்ட இந்த பாதுகையை கொண்டு நான் 3 லோகத்தையும் ஆளுவேன். நானா என்னால் ஆள முடியாது இந்த உலகத்தை. ஆனா இந்த பாதுகையில நீங்க ஏறி இறங்கி விட்டேலானால் உங்களுடைய ஸ்பரிசம் பட்ட இந்த பாதுகையை வச்சுட்டு, உங்க சம்பந்தமுடைய அனுகிரகமுடைய இந்த பாதுகையை வச்சுட்டு, அதோட பலத்துல நான் 3 லோகத்தையும் ஆளுவேன். இந்த பாதுகையே ஆளும். ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே. இதுல ஏறி கொடுக்கணும்னு ராமரை கேட்க, சுவாமி உடனே சந்தோஷப்பட்டு இந்த பாதுகையில ஏறி சோதிருஹ்ய நரவ்யாக்ரஹ பாதுகே ஹ்யவருஹ்யஜே பிராயச்சத் சுமஹா தேஜாஹ பரதாய மகாத்மனே. தேஜஸ்வியான புருஷோத்தமரான அந்த ராமர் அந்த பாதுகையில ஏறி இறங்கி பரதன்ட்ட எடுத்துக்கோன்னு கொடுத்தார். சபாதுகே குரு உபாசனையில பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றால். நாளைக்கு அதையும் சொல்றேன். சாதன பஞ்சகத்துல பாதுகாராதனம் ரொம்ப முக்கியம். ராமரும் குரு தத்துவம். அதனால பாதுகையை கொடுத்து வாங்கிக்க பரதன். சபாதுகே சம்பிரணம்யே ராமம் மஜனம் அப்ரவீதி சதுர்தசை வருஷாணி ஜடாஜீரதரோஹ்யகம். பாதுகையை நமஸ்கரிச்சு ராமரை பார்த்து சொன்னார், 14 வருஷங்கள் நானும் ஜடையும் மரோதுவியும் தரிச்சுன்னு இருப்பேன் அண்ணா. இந்த பாதுகையை வச்சுண்டு நானும் காய்கனிகளை நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதையே நானும் சாப்பிடுவேன். பலமூலாசனோ வீரே பவேயம் ரகுநந்தனா தவாகமனமாகாங்ஷன்னே வசந்தை நகராத் பஹிஹி. நீங்க இல்லாத அயோத்தியில நான் இருக்க மாட்டேன். நானும் பழங்களை சாப்பிட்டுண்டு அயோத்தியிலேருந்து வெளியில நந்தி கிராமத்துல வசிப்பேன். உங்களை போலயே ஜடமரூர்வி அணிஞ்சுண்டு தரையில படுத்துண்டு வன்னியவிருத்தியை மேற்கொண்டு நானும் இருப்பேன். உங்க பாதுகையை வச்சுண்டு இங்கே நந்தி கிராமத்திலேருந்து அயோத்தி ராஜ்யத்தை நடத்துவேன். தவ பாதுகையோன்யஸ்யே ராஜ்ய தந்திரம் பரந்தப சதுர்தசேஹி சம்பூர்ணே வருஷேஹணி ரகுத்தம நத்ரக்ஷ்யாமி த்வாம் தூ பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம் ததேச்சிஜ பிரதிஜ்ஞாயே சம்பரிஷ்வஜ்ய சாதனம் சத்ருக்னஞ்ச பரிஷ்வஜ்யே பரதம் சேதம் அப்ரவீதி. 14 வருஷம் எதிர்பார்த்துன்னு இருப்பேன் உங்களை. 14வது வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் தேதி அஸ்தமனத்துக்குள்ள உங்க முகத்தை திருமுகத்தை நான் பார்க்கலன்னால் அக்னியில இறங்கி விடுவேன். இந்த பாதுகையோடு சேர்ந்து நானும் அக்னியில இறங்கி விடுவேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வார்த்தைக்காக நான் திரும்புறேன். உங்களுடைய ஸ்தானத்துல இந்த பாதுகையை எடுத்துன்னு நான் திரும்புறேன். நத்ரக்ஷ்யாமி யதி த்வம் தூ பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். நீங்க வரலையானால் அக்னியை மூட்டி அதுக்குள்ள நான் இறங்கிடுவேன். இது சத்தியமாக சொல்றேன்னா நீங்க அந்த வார்த்தையை மனசுல வச்சுட்டு பிதிருவாக்கியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வரணும்னா உங்களுக்காக நான் எதிர்பார்த்துன்னு இருப்பேன் நந்தி கிராமத்திலேன்னு பரதன் சொல்லி, சுவாமியும் அப்படியே செய்கிறேன்னால குழந்தைக்கு பரதன் இப்படி அழுதுண்டே கேட்டதும் பாதுகையை கையில வச்சுட்டு ததேதி அதேதின்னா அப்படியே வந்துடுறேன்டா பரதா, நீ இப்ப கிளம்பிப்போ, மாதாக்கள் அழிச்சுட்டு நீ சொல்றபடி நான் வந்துடுவேன். ததேதி ச பிரதிஜ்ஞாயே சம்பரிஷ்வஜ்ய சாதரம். ஒரு முறையில கட்டுப்பட்டானே பரதன். சொன்னவாறு அடம் பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டானே, அதனால திருப்பி இழுத்து கட்டின்டாரான். இந்த பரதனே நீ சொன்னபடியே நான் வந்துடுவேன் 15வது வருஷம் முதல் தேதி. சாதரம் அன்போடு கூட அவரே சம்பரிஷ்வஜ்ய சாதரம் அவரையும் கட்டிண்டு பக்கத்துல நின்றுக்கிற சத்ருக்னையும் கூப்பிட்டு சத்ருக்னஞ்ச பரிஷ்வஜ்யே பரதம் சேதம் அப்ரவீதி. சத்ருக்னையும் வாரி கட்டிண்டு நீ சொன்னபடி நான் வந்துடுறேன் பரதா, எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும்னா என்னன்னா திரும்பி அயோத்திக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவை நித்தியம் வையக்கூடாது. கர்த்தாலையும் சாயங்காலமும் கைகேயி அம்மாவை நீ பூஜிக்கணும். நான் வந்ததும் கேட்பேன். நீ ஒழுங்கா அம்மாவை பார்த்துட்டேன்னு தெரிஞ்சாதான் நான் நீ சொன்னதை அப்புறம் கேட்பேன். அயோத்திக்கு பட்டாபிஷேகமோ நீ என்ன சொல்றியோ கேட்பேன். மாதரம் ரக்ஷ கைகேயும் ஆரோஷம் குருதாம் பிரதி. மாதாக்கள் எல்லாம் பார்த்துக்கணும். அதுலேயும் விசேஷமா கைகேயி அம்மாவை நீ பார்த்துக்கணும். மாரோஷம் அவள்கிட்ட வேகத்தை காட்டாது. ஸ்திரீ அவள்கிட்ட போய் வயசானவள் மாதா அவள்கிட்ட போய் வேகத்தை காட்டாதே. நீ அப்படி பண்ண மாட்டேங்கிறதுக்கு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா என் மேல ஆணை வைக்கிறேன், சீதை மேல ஆணை வைக்கிறேன், நீ கைகையே ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னாரா. என்ன ஒரு சத்திய நிஷ்டை பாருங்கோ, தர்ம நிஷ்டை. இவர் இப்படி நிற்கிறதுக்கு சித்திரக்கூட்டத்திலே அவள் தான் காரணம். அவள் வரம் கேட்டு தானே தசரதர் மாட்டிண்டு இவாளுக்கு கஷ்டம் வந்தது. ஆனா ராமர் சொல்றாரு என் கஷ்டத்துக்கு கைகேயி காரணம் இல்லைங்கிறா. யாருமே ராமாயணம் படிக்கிறவா ராமர் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்னு கேட்டா குழந்தைகள் கூட சொல்லும் கூனியும் கைகேயும் தான் காரணம்னு.
ஆனால் நேர சம்பந்தப்பட்ட பார்ட்டி சொல்றார், எனக்கு கைகேயி காரணம் இல்லை, எனக்கு இப்படி அனுபவிக்கணும்னு கர்மா நான் வந்திருக்கேன், அப்பா வார்த்தையை காப்பாற்றணும், சத்தியத்துக்காக தர்மத்துக்காக வந்திருக்கேன், அவளை போய் எந்த காரணமா சொல்றேன் அப்படிங்கிறா. இதுதான் ஞானம்னு பேர், இதுதான் விவேகம்னு பேர். அவா பண்ணிவிட்டா, இவா பண்ணிவிட்டா, அவா சொல்லிவிட்டா, இவா சொல்லிவிட்டான்னு ஒருத்தரை பிளேம் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் நம்ம கர்மாவை தான் நம்ம நொந்துக்கணும். யாரையாவது நொந்துக்கணுமானால், கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்மாவை தான் நொந்துக்கணும், சௌக்கியம் வந்தாலும் நம்ம பண்ண புண்ணிய கர்மாவோட பலன்னு நினைக்கணும். அவா பண்ணான்னு ஏன் நினைக்கணும்? நம்ம நல்லது பண்ண நல்லது வருது, கெடுதல் நினைச்சோமானா கெடுதல் வருது. இதுக்கு இன்னொருத்தர் எப்படி காரணமா ஆவாள்? அவா ஏதோ பண்ணிவிட்டாள், இவா ஏதோ பண்ணிவிட்டாள் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப மௌட்யம். அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு நல்லது நடந்ததானால் நம்ம நல்ல காரியத்தோட பலன், நமக்கு கெடுதல் நடந்தானா நம்ம ஏதோ எண்ணம் சரியில்லை, நம்ம செயல் சரியில்லை. மாதரம் ரக்ஷ கைகேயும் மாரோஷம், இப்படி ராமர் நினைக்கலைன்னா இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? கொஞ்சம் கண்ணை காமிச்சா போறோம். பரதன் இடத்துல பிரமாதமா நித்திய சாஸ்திரம் அர்ச்சனை பண்ணுவார் கைகேயே, இல்லையா? இவ்வளவு பிரியம் வச்ச பரதனை கொஞ்சம் என்ன இருந்தாலும் உங்க அம்மா அப்படி பண்ணியிருக்க வேண்டாண்டா பரதான்னு ராமர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா போறோம், பிரமாதமா கிளம்பிடுவார் கைகேயி பக்கம் பரதன், திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சுடுவார். ஆனா ராமர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சண்டையை கலப்பக்கூடாது. ஒருத்தர் மேல தோஷம் இருந்தா கூட நவையிற புத்திபயத்தி பிரசாந்தம்ங்கிறது விதுர நீதி. சண்டையை கிளப்பக்கூடாது, சமாதானத்துக்கு தான் மேற்கொள்ளணும். சமாதானத்துக்கு நமக்கு ஒரு விவேகம் இருக்கணும், தர்மத்துல இருக்கணும். இல்லாத போது சில மகான்களுக்கும் கோபம் வருது, சில சாதுக்களும் கோபிச்சுக்கிறாளேன்னா தர்மத்தை மறக்கிற காலத்துல ஒரு கோபம் மாதிரி காட்டுறா. க்ஷண கோபா மகாம் தோப்பி, மகான்களுக்கு ஒரு க்ஷணம் தான் கோபிப்பா, அப்புறம் அவன் சமாதானம் ஆயிடுவா. பாபிகள் அப்படி இருக்க மாட்டா. பாபிஷ்டா கல்பகோபனாகான்னா க்ஷணகோபா மகாம் தோப்பி, ஒரு க்ஷணம் கோச்சுப்பா, அப்புறம் சமாதானம் ஆயிடுவா. தர்மத்துக்காக கோச்சுக்கிறாளே தவிர கோபிச்சுக்கிறது அவ இயல்பு இல்லை. மாதரம் ரக்ஷ கைகேயீம் மாரோஷம் குருதாம் பிரதி மயாச்ச சீதையாச்ச இவே சப்தோசி ரகுநந்தனா. என் மேல சீதை மேல ஆணை வச்சு சொல்றேன், கைகேயி அம்மாவை நீ பெருமையா பார்த்துக்கணுங்கிறா சொல்றாரா. நந்தி கிராமத்துக்கு திரும்பி புஷ்பக விமானத்துல வரார் ராமர். அப்போ பரதன் சொல்றார் பாதுகையை கையில வச்சுட்டு, ராமா வரணும் அயோத்திக்கு, நீங்க சொன்னபடி 14 வருஷமும் நான் கைகேயியை நல்ல புஷ்பங்கள் எடுத்து பூஜிச்சிருக்கேன், நீங்க வேணா எங்க அம்மாவை கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார் பட்டாபிஷேக சர்க்கத்துல. பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மமா தத்தாமி புனஸ்துபியம் யுத்தகாண்டம் யதாத்வமததா மமா. பட்டாபிஷேக சர்க்கத்துல போய் இதை சொல்றான். ராமரை பார்த்ததுமே பரதன் சொன்னது என்னன்னா, நீங்க சொன்னபடியே கைகேயி அம்மாவை பூஜிக்கிறேன், நான் இந்த 14 வருஷம் கோச்சிக்கல. பூஜிதாமா மீகா மாதா, கட்டுப்படணும். மனுஷன்னா தர்மத்துக்கு கட்டுப்படணும், பெரியவாளுக்கு கட்டுப்படணும், சொல்லுக்கு கட்டுப்படணும். நான் நினைச்சபடி இருப்பேன்னு சொன்னா ஆடு மாடா இருக்கலாமே. நினைச்சபடி இருக்கிறதுக்கு இந்த ஜென்மா என்னத்துக்கு? திரியறதுக்கு, இஷ்டம் போல திரியறதுக்கு. உண்டியே உடையே உகந்துன்னார் ஆழ்வார். திங்கிறதுக்கும் துணியை புதுசு புதுசா போட்டுக்கிறதுக்கும் திரியறதுக்கும் மனுஷ ஜென்மா என்னத்துக்கு? தர்மத்துக்கு கட்டுப்படணும், சத்தியத்துக்கு கட்டுப்படணும், பெரியவாளுக்கு கட்டுப்படணும், பகவானுக்கு கட்டுப்படணும், மனசாட்சிக்கு கட்டுப்படணும். இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் இதிகாச புராணங்கள். பெரியவா இந்த சொற்களை மனசுல ஹிதமா வாங்கிக்கான். அதுல ஒரு அசூயை இல்லாதபடிக்கு, சொல்றவா மேல ஒரு கோபதாபத்தை வரவழைச்சு விடாதபடிக்கு, எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு அவரை நினைக்காதபடிக்கு. ஏன்னா அவருக்கு சொல்லி என்ன ஆகணும்? ராமாயணத்துல இருக்கு, அதை அவர் சொல்றார். ராமாயணத்துல ஏன் இருக்குன்னா தர்மத்துல இருக்கணும், அப்பதான் பகவானுடைய பிரசாதம் கிடைக்கும். சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கிறது தான் சாது லட்சணம். ராமர் அப்படிதான் இருந்தார், அப்படி இருக்கிறவாள் தான் ராமர் அனுகிரகம் பண்றார். இத்யுக்த்வா ஸ்ருபரீதாட்சா பிராதரம் விசசர்ஜா, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அழுதுண்டே ராமன் சகோதராளுக்கு விடை கொடுத்தாலாம். இத்யுக்த்வா அஸ்ருபரீதாட்சா, அஸ்ருன்னா கண்ணுல வர ஜலம், கண்ணுல ஜலம் வருதான். பிராதரம் விசசர்ஜா, போயிட்டு வாங்கன்னு சொல்ல உடனே இந்த பாதுகை கடைசி ஸ்லோகங்கள். சபாதுகே தே பரத பிரதாபவானி ஸ்வலங்கிருதே சம்பரிகிருஹ்ய தர்மவிதி பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் சகார செய்வோத்தம நாகமூர்தனி. தர்மாத்மாவான அந்த பரதர் பாதுகையை தலையில எடுத்துட்டு ராமனை சீதையோட கூட லக்ஷ்மணனோட கூட அப்படியே ஒரு பிரதட்சிணம் பண்ணி இந்த பாதுகையை எடுத்துட்டு ராமன் அப்படியே வலம் வந்து ஆசிரமத்தை, ராமாசிரமத்தை ராமனோட கூட, அப்புறம் மந்திரிமார்கள்
வசிஷ்டாதிகளையும் பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்பி விட்டார். அதானுபூர்வியாத் பிரதிநந்தியதம் ஜனம் குரும்ச்ச மந்திரீன் பிரகிருதிம் ஸ்ததானுஜோ விசர்ஜயத்ராகவ வம்சவர்தனஹ ஸ்திதா சுதர்மே ஹிமவானிவா சலஹா. எல்லாருக்கும் விடை கொடுத்த ராமனும் தன் தர்மத்திலேயே நிலை பெற்று இருந்தார். எது போலனால் ஹிமயமலையிலேயே ஹிமவான் எப்படி இருக்கானோ, ஹிமவான்னு ஹிமயமலைக்கு அரசன், அவன் எப்படி அச்சலனான அவன், சொதர்மே ஹிமவானிவா சலஹா, ஹிமவான் எப்படி ஹிமயமலையிலேயே ஸ்திரமா இருக்கானோ அதுபோல ராமனும் தர்மத்தில் இருந்து அவளை விடை கொடுத்தார். மாதாக்கள்லாம் அழுதுண்டே வர்த்தமாராமான்னாலாம் தைரியத்தை வரவழைச்சுட்டு மாதாக்களை சமாதானப்படுத்திட்டு அம்மா அந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் அழுதுண்டே ராமாசிரமத்துக்குள்ள ராமன் உள்ள ஓடினார் அப்படின்னு இந்த சர்க்கம் முடியர். அழுதுண்டே ராமன் உள்ள போனார் அப்படின்னு. தம்மாதரௌ பாஷ்பகிரஹீத கண்ட்யோ துக்கேன நாமம் த்ரயிதும் ஹி சேகுஹு சத்வேவ மாத்ருரபிவாத்ய சர்வாஹ ருதன் குடீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமஹ. ருதன்னு ஒருத்தர் ஊருக்கு போறதே அழுக வரக்கூடாது, அழுதுண்டே அனுப்பக்கூடாது, படுரியான்னு அழக்கூடாது. அழுதா அவளுக்கு போற இடத்துல கஷ்டம் வரும். அதனால அழுதுண்டே அனுப்பக்கூடாது, சந்தோஷமா அனுப்பணும். வனமாலி கதீசாங்கி சொல்லிட்டு போப்பா, ஆபதாபகரத்தார சொல்லிட்டு போ, பகவான் ரட்சிப்பார். பஸ்ஸில் நேரம் சும்மா இருக்காதே, நேரம் இருந்தால் சாஸ்திரநாமம் சொல்லும், நல்லது எதையானு சொல்லி அமுச்சுட்டு அழுக வந்தா கூட அவளை அமுச்சுட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஆத்துக்குள்ள போய் சமாதானமா சுவாமிகிட்ட பிரார்த்திக்கணுமே ஒழிய அழுதுண்டே ஊருக்கு அனுப்பக்கூடாது. அதனால ராமர் மாதாக்கள் எல்லாம் தைரியமா அனுப்புறா போல அனுப்பிச்சுட்டு அவள்லாம் அழறா, அவளுக்கெல்லாம் தைரியம் சொல்லிட்டு பாஷ்பகிரஹீத கண்டியா, தொண்டை தழுதழுக்கிறதான் கண்ணீர் விரதான் கௌசல்யாதிகளுக்கு. அவளெல்லாம் கண்ணை தொடச்சி அமிச்சு விட்டுட்டு பரதனோட அவள்லாம் கிளம்பி போயிட்டாள், இந்த தெரு திரும்பி விட்டாள்னதும் அழுதுண்டே சுவாமி தன் குடிசைக்குள்ள போனார் அப்படின்னு. தம்மாதரோ, இந்த சர்க்கங்கள்லாம் படிக்கவே முடியாது ராமாயணத்தை, நம்மளோட சோக்குகள்லாம் போக்குற ராமனும் அழுதார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். மாதாட்ட உள்ள பரிவினாலதான் அழறாள், பரதன்ட்ட உள்ள அன்புனாலதான் அழறா. ஆனாலும் ராமன் அழுதார்னு சொல்றதே படிக்கிறதே நமக்கு மனசுக்கு துக்கமா இருக்கும். இந்த சர்க்கங்கள் மனசை தாபமா இருக்கும். தம்மாதரோ பாஷ்பகிரஹீத கண்ட்யா துக்கேன நாமம் த்ரயிதும் ஹி சேகுஹு சத்வேவ மாத்ருரபிவாத்ய சர்வாஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு ருதன் குடீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமஹ. ருதன்னு அழுதுண்டே குடீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமஹா, தன்னோட குடிலுக்குள்ளே அழுதுண்டே சென்றார் ராமர் அப்படின்னு. இதோட இந்த 112வது சர்க்கம் பரதராம சம்பாதம் முடிஞ்சுடுது. பாதிகை வாங்கிட்டு பரதன் திரும்பி நந்தி கிராமம் வரது, நேராக அயோத்திக்கு வந்து மாதாக்களை கொண்டு விடுறதும் நந்தி கிராமம் வரதும் பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிறது. இன்னொரு 3 சர்க்கம், 115வது சர்க்கம் பாதுகா பட்டாபிஷேகம். 112 ஆயிருக்கு இப்போ பிரவச்சனத்தில். 13, 14, 15ஓட இந்த நவாக பிரவச்சனங்கள் முடியலாம். நந்தி கிராமத்தில் பாதுகா பட்டாபிஷேகத்தோட அழகா இந்த நவாகமும் நடத்துறது யாரா இருக்கார்? இவ்வளோ நாளா அயோத்தியா காண்டம் சொல்லிட்டு இருக்கேன். 45 சர்க்கம் நவாகமாக கரெக்டாக பாதுகா பட்டாபிஷேகத்தோட முடிகிற இந்த நவாகத்தை நடத்துறவர் பேர் பரதன்னு பேர். யூடியூப்ல கேட்குறவாளுக்காக சொல்றேன். கரெக்டாக இந்த பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிறதும் அவரும் பாதுகா வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. இங்கே பாதுகா ஒன்று கொண்டு வந்து பூஜையில் வச்சிருக்கா. இந்த நவாகம் முடிஞ்சதும் பாதுகையை வாங்கிட்டு போகணும்னு ஆசையோடு அண்ணா உங்கள் கையால் பூஜை பண்ணி கொடுக்கணும்னு ஒரு பாதுகையை வாங்க இங்கே கொண்டு வச்சிருக்கா. இந்த நவாகம் நடத்துகிறவரும் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் கதை வரதும் இந்த நவாகம் நடத்துகிறவர் பேரும் பரதனா இருக்கு. நான் அவருக்காக சொல்லல, அது ராமரோட சங்கல்பம். ராமர் வந்து அவர் ஏற்றுக்கிறார், அதுக்கான அடையாளங்கள் தான் இதெல்லாம். ராமர் நம்ம சொல்கிற ராமாயணத்தை பரதனோட பக்தியே எத்தனை நாளாக சொல்லிட்டு வரும். இந்த சப்தங்களை எத்தனை நவாகமாக சொல்லிட்டு வந்திருக்கும். திருப்பி இன்னொரு தடவை சொல்லணுன்னா கூட எனக்கே முடியாது. ஆயுஷில் ஒரு தடையாவது சொல்லணும், யூடியூப்பில் அதை வச்சு விடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். 3-4 இடத்துல அயோத்தியா காண்டம் சொல்லியிருக்கேன். 40 நாள் 50 நாள்லாம் அயோத்தியா காண்டம். ஒரு தடவை சிங்கேரி பிரிவா சுதர்மால சாதுர்மாசியம் பண்ணிட்டு இருந்தால் அவ அங்கே இருக்கிறதையும் 2-3 தடவை இந்த பிரவச்சனத்துக்கு அவள் திக்விஜயத்தில் அழைச்சிருந்தாள். மடத்துலேருந்து பெரியவா சன்னிதியிலேயே கஜேந்திர மோட்சங்கள்லாம் சொல்கிற பாக்கியம் கிடைச்சிது. அப்போ பெரியவா சொன்னால் இதுக்காக வந்திருக்கேளா என்னன்னா, இல்லை நாரதகான சபாவில் அயோத்தியா காண்டம் 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கேன்னு. 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேளா அப்படின்னா மகாசன்னிதான் இருக்கிற மகாசன்னிதான் 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேலான்னு ரொம்ப பெரிய விஷயம்னா பெரியவா அனுகிரகம் நமக்கு வேணும். இந்த தர்மங்கள்லாம் நமக்கும் வந்து ஆகணும், கேட்குறவாளுக்கும் க்ஷேமம் ஏற்படணும்னு மகாசன்னிதானம் ரொம்ப அனுகிரகம்னா புரிச்சு அயோத்தியா காண்டத்தை இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கேலே அப்படின்னு பெரியவா ரொம்ப அனுகிரகம் பண்ணினா.
ஞாபகம் வருது இப்போ அயோத்தியா கண்ணன் சொல்றதே. இந்த பெரியவாளுடைய அனுகிரகங்கள்லாம் தான் நமக்கு 50 நாளைக்கு மேலே நாரதகான சபாவில் சொன்னோம். இங்கேயும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப ரோட்டில் இருக்கிற சிங்கேரி மடத்துலையும் இப்போ அயோத்தியா கண்ணன் சொல்லிட்டு இருக்கேன். 75 நாள் ஆயிருக்கு, 5 மகாலய பட்சம் ஆயிருக்கு. இப்போ தான் 100 சர்க்கம் வரப்போகிறது, கச்சித் சர்க்கங்கள்லாம் வரப்போகிறது. இது மாதிரி 2-3 இடத்துல அயோத்தியா காண்டம் விஸ்தாரமாக சொன்னோம். இங்கே நம்ம ஆசிரமத்தில் ஆனால் ரெக்கார்டு பண்ண முடியல. அதனால் இங்கே யஜ்ஞராமன் ரொம்ப பொறுப்பாக பல கிளாஸுக்கு மத்தியிலையும் அவன் பொறுப்பாக இந்த ரெக்கார்டு இங்கே பார்த்துக்கிறான். ஒரு நாளும் ரெக்கார்ட் பண்ணி உடனே அதை அப்லோடும் பண்ணி எல்லாருக்கும் கேட்குறா போல். இப்போ அமெரிக்காலேருந்துலாம் கேட்கலாம். ஒரு அம்மா ஸ்ரத்தையாக நான் நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் ராமாயணம், உங்கள் கதையை போட்டுன்னு கேட்டால் அவ்வளோ மனசுக்கு பாராயணம் எதமாக இருக்குங்கிறா. அமெரிக்காலேருந்து ஒரு அம்மா பாராயணம் பண்ணுறேன், நான் ரொம்ப நாளாக ராமாயணம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு படிக்கிறதே இன்னும் அனுபவமாக இருக்கேன் எனக்கு கதையே அப்படின்னு. காசியிலேருந்தும் அது போல் சுபத்ரான்னு ஒரு அம்மா, அவளும் பார்த்துட்டதில்லை. இவாள்லாம் இந்த யூடியூப் மூலமாக தான் இந்த பக்தால்லாம் பழக்கம். எங்கெங்கே ராம பக்தால் இருக்காளோ எல்லாரையும் இணைக்கிறதே இது ஒரு சாதனமாக இருக்குது. அது யஜ்ஞராமனோட ஒரு பெரிய, அந்த குழந்தையோட ஒரு பெரிய ஸ்ரத்தையாக எடுத்து அவன் பண்ணிட்டு இருக்கான். ராமானுகிரகம் அவளுக்கெல்லாம் கிடைக்கணும். நமக்கும் இதை சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் ராமாசிரமத்தில். அது ராமரை ஏத்துண்டா போல இந்த பாதுகாவட்டாபிஷேகம்லாம் நடத்துகிற இந்த நவாகம் பரதன்கிற பேரோடு அவர் நடத்துகிறார். அவா குடும்பத்துக்கும் அவா பந்து வர்க்கங்களுக்கும் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கட்டும். நாளைக்கு இன்னும் அயோத்தியா காண்டம் முடியல, 105 சர்க்கம் இருக்குது. 119 சர்க்கம் மொத்தம். இப்போ 112 ஆயிருக்கு. 115ஆவது சர்க்கம் பாதுகாவட்டாபிஷேகம். அழகாக இந்த நவாகத்தில் அது இந்த வருஷத்துல அது முடியும். அடுத்த வருஷத்துல அடுத்த கதை ஆரம்பிக்கும். அடுத்த மாசத்துல ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுகாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஸ்வதீர்த்தமிருத்பஸ்ம மிருதங்கபாஜம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாயே ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகி காந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு